வாழ்க வளமுடன். குருவே துணை. இந்த இனிய வேளையில் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற வாய்ப்பை அளித்த இறைநிலைக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் ஆசான் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கும் இந்த உலக அமைதி தின வார விழாவில் 6ஆம் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் என்னை அழைத்த எம்கேஜி அறக்கட்டளைக்கும் அதன் பொறுப்பாளர்கள், தலைவர், பொருளாளர், செயலாளர் உட்பட்ட அரங்காவலர் உட்பட அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்லி, மனதின் குரல் நான் கொடுத்துருக்கேன். இப்படி ஒருத்தர் மாதம் பேசுகிறார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம் நாட்டினுடைய பாரத பிரதமர் வானொலி வழியாக என்ன பண்ணுறாரு, அவர் மனசில் பட்டதை சொல்கிறார். நான் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்கிறேன். இந்த மனசு நம்மக்கிட்ட என்ன கேட்குது? சவுண்டு வருதுங்களா? மனசுன்னு ஒன்று இருக்குங்களா இல்லைங்களா? எங்கே இருக்குது? உடம்புல எங்கே இருக்குது மனசு? எல்லாரும் பேசுகிறோம், நான் மனசு வச்சா செஞ்சிருவேன். அப்போ மனசு எங்கே இருக்கு? 10,000 ஆப்ரேஷன் பண்ண, போஸ்ட்மார்ட்டம் பண்ண ஒரு அம்மா ஆலியார் வந்தாங்க. நான் சொல்லும்போது, முதல்ல ஆரம்பிக்கும் போதே அவங்க சொன்னாங்க, மனம் அப்படின்னு ஒன்று உடம்புல இல்லை. மனம்னா இங்கே தானே காட்டுறோம், அல்லது எங்கே காட்டுறோம்? இங்கே காட்டுறோம். பொதுவாக மனம்னாவே எதை காட்டுறாங்க? இருதயத்தை காட்டுறோம். இருதயத்திற்கும் நம் வாழ்க்கையினுடைய மனதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனுடைய வேலை என்ன? ரத்தத்தை பம்ப் பண்ணி நல்ல ரத்தத்தை, கெட்ட ரத்தத்தை வாங்கி நல்ல ரத்தத்தை உடல் முழுவதும் அனுப்புகிற வேலையை தான் அது பண்ணும். அப்போ எங்கே இருக்குது அந்த மனசு? நம்ம சின்ன குழந்தைகளெல்லாம் பார்த்துருப்போம். 7 கடல் தாண்டி, 7 மலை தாண்டி ஒரு குருவிக்குள்ளே என்ன இருக்கும், கிளிக்குள்ளே என்ன இருக்கும், உயிர் இருக்குன்னு அந்த கதையில் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் இல்லை. மனம் என்று ஒன்று இல்லை. அப்புறம் ஏன் மனவளக்கலைன்னு பேர் வச்சார் மகரிஷி? அதை தெளிவாக ஒரு வார்த்தை சொல்கிறார். எண்ணங்களின் தொகுப்புக்கு பேர் தான் என்னது? மனம். நீங்கள் ஒரு எண்ணத்தை வருது, வந்தோடனே போயிடுச்சுன்னா மேல் மனம். நான் சொல்கிறது மொத்தம் 3 மனம் இருக்குது. இப்போ காலையிலேருந்து ஒரு 6 மணிலேருந்து இப்போ 6 மணி வரைக்கும் எவ்வளவு விஷயத்தை சந்திச்சிருப்பீங்க? உங்களை சுற்றி ஒரு 100ஆவது நடந்திருக்குமா? 100ஆவது நடந்திருக்கும். காலையிலேருந்து இப்போ 12 மணி நேரத்தில், ஒரு 12 மணி நேரத்தில் 100ங்கிறது கம்மி. ஏன்னா ஒரு நாளைக்கு காலையில் 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் எவ்வளவு எண்ணம் வருதுன்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறோம். 60,000 70,000 எண்ணங்கள் வருது. எத்தனைக்கு? ஒரு நாளைக்கு. அதில் 71%, இதெல்லாம் சராசரி கணக்கு தான், ஒரு சிலருக்கு நல்லது வரும், பொதுவாக மக்களை எடுது. 71% என்ன எண்ணம்? நல்லதா கெட்டது? எல்லாம் நெகட்டிவ், எல்லாம் எதிர்மறை. 71%. 29% தான் என்ன பண்ணுறோம்? நல்ல எண்ணம் வரும். இதை மாற்றினாவே உலகம் என்ன ஆயிரும்? நினைக்கிறது 71% நல்லதாக இருந்தால் இந்த உலகம் என்ன ஆயிருங்க? உடனே மாற்றம் வந்துடும். அதனால தான் மகரிஷி கடைசி வரைக்கும் அவருடைய நோக்கம் என்னங்க? நீங்களும் இத்தனை நாளாக பயிற்சிக்கு வந்திருப்பீங்க. மகரிஷியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்ன? உலக அமைதி தான். நம்ம எதுக்கு உடம்பை நல்லா வச்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நாம் உடம்பை நல்லா வச்சுருந்தா யாருக்கு பெனிஃபிட்டு? குடும்பத்துக்கு. அப்போ நம்ம குடும்பம் நல்லா இருந்தால் அந்த வீதியில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பம் அமைதியாச்சுன்னா அதுக்கு பேர் தான் குடும்ப அமைதி, சமுதாய அமைதி. அப்போ எல்லாரும் சமுதாய அமைதி வந்துருச்சுன்னா உலகம் முழுவதும் என்ன வந்துடும்? உலக அமைதி வந்துடும். தான் மகரிஷி கண்ட கனவு. எதுக்கு உடம்பை நல்லா வச்சுக்கணும், உயிரை நல்லா வச்சுக்கணும்னா மனசை நல்லா வச்சுக்கணும். நாம் நல்லா இருந்தால் குடும்பம் நல்லா இருக்கும். இன்னைக்கு எத்தனை குடும்பங்கள், அந்த குடும்ப தலைவர் இறந்தோடனே அந்த குடும்பமே என்ன ஆயிடுது? பாதிக்கப்படுதா இல்லையா? இயற்கை மரணங்கள் அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. அதிகமாக என்ன ஆகுது அப்படின்னா, இந்த உடல் உயிர் மனதில் ஏற்படக்கூடிய குறைகளால் வரக்கூடிய விஷயங்கள் தான் நிறைய பேர் என்ன ஆகுறாங்க, பொருளாக இறந்து போகிறாங்க. அப்போது இந்த அடிப்படை நோக்கம் என்ன? மகரிஷியினுடைய நோக்கம் உலக அமைதி. அருட்தந்தை அவர்களோடு நான் 4 ஆண்டு காலம் பயணம் செய்தேன். அவருடைய புத்தகங்களை வெளியிடக்கூடிய வாய்ப்பு, வாரம் 2 முறை சந்திக்கிற வாய்ப்பு,
அப்படியெல்லாம் சந்திக்கும் போது நாம் உட்காந்துருக்கும் போதும் நிறைய பேர் வருவாங்க. எல்லாத்துக்கிட்டே கடைசியில் என்ன முடிப்பாருன்னா, உலக அமைதி தான் நம்ம முக்கியம். அப்படி இருந்த வேலையில் தான் மார்ச் மாதம் 28ஆம் தேதி 2005 அருட்தந்தை அவர்கள் 12:18 அடுத்த 2 நிமிஷத்தில் என்ன ஆகுறாங்க, இந்த உடலை விட்டு கிளம்புறாங்க. 12:18 அவர் உச்சரித்த வார்த்தை உலக அமைதி, உலக அமைதி, உலக அமைதி. நாமெல்லாம் கூட போகல, பக்கத்தில் ஒரு நர்ஸ் இருந்தாங்க. அந்த நர்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட். அவங்க சொன்னதை முணுமுணுத்தது அவங்க நம்முடைய அறங்காவலர்கள் எல்லாம் இருந்தாங்க. 1961ஆம் ஆண்டு வேதாத்திரி மகரிஷி மாம்பழம் அப்படிங்கிற ஒரு ஊரில் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி ஒரு வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்காங்க. மாம்பழம் தெரியுங்களா, சென்னையில் மாம்பழம்னு ஒரு ஊர் இருக்கு. அப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு. சாமி வருதுங்களா இல்லை, ஆலியார்லேயே வருது. ஆலியார்லேயே நம்ம உணர்ச்சி வசமாக பேசணும்னு வச்சுங்களேன், யாரோ ஒருத்தருக்கு என்ன வந்துடுது, சாமி வந்துடும். அப்படி மகரிஷி பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தருக்கு சாமி வந்துருச்சு. அப்படியே ஆடுறார். மகரிஷி என்ன பண்ணாருன்னா, போய் பக்கத்தில் போய், இது நாமளும் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சாமி ஆடுறாங்க, நம்ம வீட்லேயே இருப்பாங்க இல்லையா, வெறும் சும்மாலாம் சாமி ஆட மாட்டாங்க. என்ன இருக்கணும், இசை சத்தம் வந்தால் தான் என்ன ஆக முடியும், சாமி ஆடுவாங்க. சும்மா ஆடுவாங்களா, ஆட மாட்டாங்க. இசை சத்தம் நரம்பு தளர்ச்சி ஏற்படுகிற பொழுது அந்த இசை என்ன ஆகும், அந்த நரம்பை தூண்டும் போது தன்னிலை மறந்துடுவாங்க. ஆனால் நம்ம கேள்வி கேட்ட பதில் சொல்லுவாங்களா இல்லைங்களா, சொல்லுவாங்க. எப்படி சொல்கிறாங்க, உனக்கெல்லாம் நல்லது நடக்காதுன்னு அப்படின்னா, அவங்க மனசில் இத்தனை நாளாக நினச்சிருந்தாங்கல்ல, ஆள் மனதில் இருக்கிறது என்ன ஆகுது, இப்போ வெளியே வருது. நம்ம கேள்வி கேட்கலின்னு ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. சுற்றி இருந்துக்கிட்டு சாமி உனக்கு என்ன குறையினா தான் ஆரம்பிப்பாங்க. சொல்கிறோமா இல்லையா? அப்படி ஒருத்தர் ஆடுறாரு. சாமிஜி அவரை போய் படுக்க வச்சு, மகரிஷி நமக்கு அட்வைஸ் எப்படி கொடுத்துருக்காருன்னா, படுக்கும் போதும் எழும்போதும் எந்த பக்கம் சாஞ்சி எந்திரிக்கணுங்க, இடது பக்கம். ஆனால் இதுக்கு வலது பக்கம். அப்படி சாமி வர்றவங்களை வலது பக்கம் என்ன பண்ணி வைக்கணும், சாமி அல்ல, உடல் குறைபாடு, வலது பக்கம் திருப்ப படுக்க வச்சு தண்டுவடை சுற்றி நம்ம கையாலே எத்தனை தடவை கொடுக்கணும், 10 தடவையாவது கொடுக்கணும். அப்படி சாமி கொடுக்குறாங்க. அவர் எந்திரிச்சிட்டார். சாமி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. அங்கே நின்றுக்கிட்டு சொல்கிறாரு, யாராவது வரம் கேட்டீங்களான்னு கேட்குறாரு. எல்லாரும் அடடா கேட்காம விட்டோமே அப்படிங்கிறாங்க. சாமிஜி இதே மாதிரி மேடையிலிருந்து சொல்கிறாங்க, அடே அப்பா, மகரிஷி சென்னை சார்ந்ததுனால அப்பாங்கிற வார்த்தை நிறைய முறை, அப்பான்னு அப்பா அப்படிங்கிற வார்த்தையை நிறைய பயன்படுத்துவார். எனக்கு தெரிஞ்சிருந்தா உலக அமைதி எப்போ வரும்னு நான் கேட்டிருப்பேன். அவர் ஆடும்போது சொல்லியிருப்பார்ல, 2025 அப்படின்னா 26 தான் இந்த வருஷம் என்ன ஆயிரும், உலக அமைதி வரும்னு நம்ம தெரிஞ்சிருக்கலாம் அப்படின்னு அந்த நிமிடத்தில் கூட அவர் என்ன எதைத்தான் கேட்குறாரு. ஹெலன் கெலர்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லைங்களா, ஹெலன் கெலர் கண் பார்வையற்ற ஒரு லேடி. அவங்ககிட்ட கேட்டாங்க, இறைவன் வந்தால் நீங்கள் என்ன கேட்பீங்க, உலக அமைதியை கேட்பேன். நீல் ஆம்ஸ்ட்ராங்கிடம் கேட்டாங்க. எங்கே கேட்டாங்கன்னா, இதில் இருக்கான் பார்த்தீங்களா, நிலாவில் கொடியை நட்டுட்டு இருக்கிறான். இங்கேருந்து கேட்குறாங்க, ஏதாவது சொல்ல விரும்புகிறையா ஆம்ஸ்ட்ராங்குங்கிறாங்க. நிலாவில் கால் வச்சோம், ஒன்று சொல்ல விரும்புகிறேன், எவ்வளவு 1000 கிலோமீட்டர் தள்ளி கொண்டு வந்து என்னை எங்கே உட்கார வச்சுருக்கீங்க, நிலாவில் உட்கார வச்சுருக்கீங்க. அவர் டிஸ்டன்ஸ் வச்சு சொல்கிறார் பாருங்க, என்னை எவ்வளோ தூரம் கொண்டு வந்து இங்கே வச்சுருக்கீங்க, ஆனால் பக்கத்து வீட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, சண்டை போட்டுக்கிறீங்க, அமைதி இல்லாமல் இருக்கிறீங்களே. விஞ்ஞானம் உயர்ந்த அளவுக்கு மகரிஷி சொல்லுவாங்க, விஞ்ஞானம் உயர்ந்த அளவிற்கு ஆன்மீக வாழ்வு என்ன ஆகலைங்க, உயரலை. எது ஆன்மீகம்னே நமக்கு என்ன ஆகலை, எது ஆன்மீகம்னே தெரியல. நான் கூட வரும்போது ஒரு போஸ்ட் பார்த்தேன், உடல் நல பிரச்சனை தீரும், கடன் பிரச்சனை தீரும். என்னன்னா யாகத்தில் தீந்துருங்களா, முதல்ல நம்ம முயற்சி எடுத்தால் கடனை முடிச்சிடலாம், கடன் தீர்த்திடலாம். உடலில் வர்ற பிரச்சனைகள்லாம் எந்த யாகமும் என்ன பண்ண முடியாது, ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும். ஆனால் யாகம் பண்ணுற இடத்துல நாம் போய் என்ன பண்ணலாம், உட்காரக்கூடாதுங்களா, தாராளமாக உட்காரலாம். ஏன்னா அதுக்குள்ளே போடுறதெல்லாம் என்ன, மூலிகை, தாராளமாக உட்காரலாம்.
அதனால மகிழ்ச்சி சொல்கிறேன், நம்பிக்கை வேண்டும். எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்கணும். ஆனால் ஒரு சட்டன் பீரியடில் கொஞ்சம் வயசான பிறகு விளக்கம் பெறணும். கடைசியாக பார்த்துருப்பீங்க வாழ்க்கை தத்துவத்தில் 3 விஷயம் சொல்லுவார். என்னென்னு சொல்கிறாருங்க? நம்பிக்கை, விளக்கம், முழுமைப்பு. நம்பிக்கைனா எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் சார்ந்த மக்கள் என்ன பண்ணுறாங்களோ அதை நாம் என்ன பண்ணணுங்க? ஃபாலோ பண்ணணும். அப்புறம் விளக்கம் பெறணும், எதற்காக இதை பண்ணுறோம் அப்படின்னு ஒரு தெளிவு வந்தால் நம்ம உடலும் உயிர் மனம் 3மே நல்லா இருக்கும். 3ஆவதாக தான் முழுமை பேர். முழுமை பேர்னா என்னங்க? அப்போட இப்போ நம்ம எங்கேருந்து வந்திருக்கிறேன்? இப்போ வீட்டிலேருந்து வந்தோம். வீட்டிலிருந்தா வந்தோம். வீட்டிலிருந்தா வந்தோங்க. வீட்டிலிருந்தா வந்தோம் இப்போ அப்படின்னு ஒரு கேள்வி நான் கேட்குறேன். சமயத்தில் ஒருத்தர் ஒரு ஞானி மறைன்னு வச்சுக்கங்களேன், அவர்கிட்ட போய் எங்கேருந்து வந்தேன்னு கேட்டார். அவர் வேணும்னே கேட்குறாருன்னு எனக்கும் தெரியும். நான் இறைநிலையிடமிருந்து வந்தேன், அது எனக்கும் தெரியினார். இப்போ எங்கேருந்து வந்தேன்? வீட்டிலிருந்து வந்தேன். அது உன் வீடானார். ஆமாம், என் பேரில் தான் பத்திரமெல்லாம் இருக்குது, போர்டெல்லாம் அடித்து மாட்டியிருக்கிறேன், என்னோட வீடு தான் அப்படின்னு. உனக்கு முன்னால் யார் இருந்தான்னு? எங்கள் அப்பா அம்மா. அதுக்கு முன்னால் தாத்தா பாட்டி. அதுக்கு முன்னால் கொள்ளு தாத்தா பாட்டி. அதுக்கு முன்னால் எள்ளு தாத்தா பாட்டி. இன்னும் அப்படியே போகுது. தமிழில் மட்டும்தான் 100 ஆண்டு 100 பரம்பரை என்ன பண்ண முடியும்? தமிழில் மட்டும்தான் சொல்ல முடியும், வேற எந்த மொழியிலையும் கிடையாது. தமிழுக்கு ஒரு மிகச்சிறிய இப்போ எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தான்னு அப்படியே போகிறோம் பார்த்தீங்களா? இது எவ்வளவு தலைமுறைக்கு போகலாம்? 100 தலைமுறைக்கு போகிற அளவுக்கு நம்மகிட்ட வார்த்தை இருக்குது தமிழில். உனக்கு பின்னால் யார் இருப்பான்னு கேட்டேன். பையனோ பொண்ணோ, அதுக்கப்புறம் பேரனோ பேத்தியோ, அதுக்கப்புறம் கொள்ளு பேரனோ பேத்தியோ, அதுக்கப்புறம் எள்ளு பேரன் பேத்தியோ. ஒருத்தரோட வீட்டில் இல்லை, வந்துட்டு என்ன பண்ணுறாங்க? போயிடுறாங்க. அது எப்படி வீடுன்னு சொல்கிறாங்க? இப்போ நாமெல்லாம் ஒரு டூர் போகிறோம்னு வச்சுக்கங்களேன். இப்போ கொடைக்கானல், ஊட்டி போகிறோம். ஊட்டி ரோட்டில் படுத்துருப்பாங்களா? என்ன பண்ணுவோம்? அந்த குளிரில் 2 நாள் சுற்றி பார்க்கணும். என்ன பண்ணுவோம்? லாட்ஜுக்கு போவோம். அந்த லாட்ஜுக்கு தமிழில் என்ன பேர்? விடுதின்னு பேர். வந்துட்டு 2 நாள் தங்கிட்டு போகிறோம் இல்லைங்க, அந்த இடத்துக்கு பேர் என்ன? விடுதி. அப்போ நாமெல்லாம் இப்போ எங்கே இருக்கிறோம்? விடுதியில் இருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாக என்ன பண்ணிட்டு போயிடணும்? காலி பண்ணியே ஆகணும். இப்போ காலி பண்ணுற அளவுக்கு பிற்காலங்களில் காலி பண்ணிடுவாங்க. சொல்ல முடியுது, 2 காலி தான். இப்போ நம்ம இருந்த வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருப்பாங்க. வர்ற காலமெல்லாம் என்ன ஆகும்? இப்போ மாறிடுச்சுங்களா இல்லையா? உங்கள் அம்மா இறந்துருச்சு வாடா அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கணும், கூப்பிட்டா வர முடியாது, இங்கே லீவு தர மாட்டேங்கிறா, நீ வீடியோவில் கொடுன்னு அழுதுக்குறேங்க. இப்போ நிறைய வீடுகளை பார்க்குறீங்கள, நம்ம என்ன பண்ணுறோம்? வீடியோ காலில் அம்மாவுடைய உருவத்தை காட்டுறோம். அம்மாவோட பெருசு ஏதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது அந்த பாசம் பந்தம் எல்லாம் இப்போ என்ன ஆகிட்டே வருது, கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ரைட். அப்போ நம்ம எல்லாம் எங்கே இருக்கிறோங்க? விடுதியில் இருக்கோம். எவ்வளவு நாள் இருக்க முடியும் அதிகபட்சம்? இந்த அறிவியல் படி இந்த உடம்பு 120 வருஷம் தகுதி. ஆனால் எவ்வளவு நாள் இருக்குது? எவ்வளவு நாள் இருக்குது? இப்போல்லாம் சின்னதாயிருச்சு. 18லயே ஹார்ட் அட்டாக் வருது. இப்போல்லாம் எவ்வளவு நாள்னு என்ன பண்ணவே முடியாது, சொல்லவே முடியாது. அப்போ ஒரு நாளைக்கு நாம 100 நிமிடத்தை ஒதுக்கினால் 100 ஆண்டு வாழலாம். அதுக்கு ஒரு மனவளக்கலையில் ஒரு கணக்கு இருக்குது, ஒரு பொதுவான கணக்கு. நல்ல இதில் தொடர்ந்து பயிற்சி செய்கிறவங்களுக்கு 100, நான் சொல்கிற டைம் கொஞ்சம் குறையலாம். ஆனால் பொதுவாக நான் சொல்கிறேன், ஒரு புது அன்பர் அல்லது மீடியமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க காலையில் உடற்பயிற்சிக்கு எவ்வளோ நிமிடம் ஒதுக்கணும்? 40 நிமிஷம் சரியாக செய்யணும். 1 மணி நேரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு அர்த்தம்? பயிற்சியை, இயக்கத்தை குறைச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதே சமயத்தில் 30 நிமிஷத்தில் முடிச்சிங்கன்னா நீங்கள் பயிற்சி என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? அதிகப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். சரியாக ரிதமோட பண்ணீங்கன்னு வச்சுக்கங்களேன், ரிதமோட பண்ணால் 35லேருந்து 40 நிமிஷம் தான். ஆரம்ப கட்டத்தில் மறந்துடும், இந்த கையை இப்படி சுற்றுறதா, அதனால டைம் ஆகும். நான் சொல்கிற கணக்கு வச்சு உடற்பயிற்சிக்கு 40 நிமிஷம்
காயகல்பத்து காலையில் காயகல்பத்துக்கு 3 நிமிஷம் 43. தவத்துக்கு மகரி சொல்லுவாங்க, நம்ம வகுப்புலையெல்லாம் நடத்தும் போது 1/2 மணி நேரம் எடுங்க, அவங்க வீட்டிலையெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ இருந்தால் கூட போதும், 20 நிமிடம் இருந்தால் போதும். 20 நிமிடம். அப்போ எவ்வளோ நிமிஷம் ஆச்சுங்க? காலையில் 63 நிமிஷம். அப்படின்னா 1 மணி நேரம் 3 நிமிஷம் ஆயிடும். 1 மணி நேரம் 63னா 1 மணி நேரம் 3 நிமிஷம். சரி, அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் மகரி சொல்லுவாங்க. டிவியோ செய்தித்தாளோ 15 நிமிஷம் காலையில் என்ன பண்ணணும்? பார்க்கணும். பார்க்கும்போது அதில் என்ன வரும்? நல்லது வருமா கெட்டது வருமா? 99% கெட்டது தான். இருந்தாலும் அந்த கெட்டது தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சுக்கணும். எங்கள் வீட்டில் பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறவர், நான் தினத்தந்தி பேப்பர் வாங்குறேன், அவர் இண்டு தான் வாங்குவார். நம்மளை சிரிப்பார், இதில் என்ன இருக்குது? ஒன்றுமே இருக்காது, இதை போய் படித்து உனக்கு என்ன நாலேஜ் வருது அப்படிம்பார். ஒரு நாள் அவர் வீட்டில் திருட்டு போயிடுச்சு. அவர் வந்து எங்கிட்ட சொல்கிறாரு, உன் வீட்டில் திருட்டு போகல அப்படிங்கிறார். அவரு சில போனது கவலைப்படல, என்னோட வீட்டில் போகலையேன்னு அவர் கவலைப்படுறார். அப்போ நான் சொன்னேன், நம்ம ஊரில் திருட்டு இந்த மாதம் ஃபுல்லாக நடக்குதுன்னு எந்த பேப்பரில் தான் போட்டிருந்தான்? தினத்தந்தியில் தான் போடுவான், இண்டு பேப்பரில் போட மாட்டான். தினத்தந்தியில் தான் எங்கே திருட்டு நடந்தாலும் போடுவான். எங்கள் ஊரில் 3 திருட்டு நடந்துருச்சு ஒரு மாதத்தில். அதனால நான் உஷாராக லைட்டு கீட்டெல்லாம் போட்டு கேமரா வச்சுருக்கிறேன். இப்போ திருட்டு எங்கள் வீட்டில் ஏன் போகலின்னா, அவன் கேமராவை பார்த்துருப்பான், லைட் எரியுது பார்த்துருப்பான் இல்லையா? அப்போ அந்த விழிப்புணர்வை எது கொடுக்குது? நம்ம தமிழ் பேப்பர் கொடுக்குது. அவர் ஆணவத்தில் இங்கிலீஷை படித்து இதை படிச்சிருந்தாருன்னா அவரும் எச்சரிக்கையாக இருந்திருப்பார் இல்லையா? இருந்திருப்பார். அதனால் எதுவும் மோசம் இல்லை. அப்போ பார்த்தீங்கன்னா செய்தித்தாளோ டிவியோ நீங்கள் என்ன பண்ணணும்? ஒரு 15 நிமிஷம் காலையில் பார்க்கணும். அது நல்லதோ கெட்டதோ, அதுலேருந்து நமக்கு ஒரு அனுபவம் கிடைக்குதா இல்லையா? நிறைய பேர் விழிப்புணர்ச்சி பெறுறது எதில் தான்? செய்தியில் தான். நீங்கள் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை நான் அமர்ஜோதியில் ஆரம்பித்தேன். நான் வீட்டில் போய் 12 மணிக்கு முன்னால் படுத்து 11 நாள் ஆகுது. எனக்கு காலேஜில் லீவ் கொடுத்தது 10 நாள். 10 நாள் தான் லீவ் கொடுத்தாங்க. இன்னைக்கு காலேஜ் போயிட்டு தான் வரும். 11 நாளாக என்ன பண்ணிட்டு தான் இருக்குது? ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கு. இதையே தான் பேசுகிறோம். ஜெட்டார்சின்னு சொல்லுவாங்க இந்த பேராசிரியர். அதுக்கு ஒரு உடம்புலப்பேட்டையில் நடத்தினேன், விழுப்புரத்தில் நடத்தினேன், கள்ளக்குறிச்சியில் நடத்தினேன். இப்படி ஊராக சுற்றிட்டு இந்த ஒரு வாரமாக எங்கே இருக்கிறேன்னா இங்கே தான் இருக்கிறேன், திருப்பூரில் தான். சாயந்தரம்னா எங்கே இருக்கிறேன்? திருப்பூர் தான். அமர்ஜோதி நகரில் ஆரம்பித்தோம் இந்த ஆண்டினுடைய துவக்கத்தை. அப்போ வந்து நான் அந்த நல்லூர் கிராஸ் எண்ணத்தினுடைய ஆற்றல் பாருங்க. நல்லூர் கிராஸ் பண்ணும்போது திருப்பூரில் அந்த நல்லூர் திடீர்னு போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தேன். நம்ம ஸ்டூடெண்ட்டு இங்கே தான் டிஎஸ்பியாக இருக்காப்புல, எதுக்கு ஒரு மெசேஜ் போடுவோம் வரட்டும் அப்படின்னு மெசேஜ் போட்டேன். கரெக்டாக வந்துட்டா. பார்த்துருப்பீங்க, 2 பேரும் வந்துருந்தாங்க. நீங்கள் 2 பேரும், நீங்களும் வந்து எவ்வளவோ தடவை கூப்பிட்டு வராத அவர்கள் நம்முடைய எண்ணத்தின் ஆற்றலால் என்ன ஆகுறாங்க, வந்து உட்காந்து ஒரு நல்ல விஷயத்தை பேசினாங்க. நான் கூட ஒரு 1/2 மணி நேரம் பேசலாம்னு நினச்சேன், டைம் ஆகிப்போச்சு. அதில் டிஜிட்டல் அரெஸ்ட்டுன்னு இப்போ வருது. இதெல்லாம் எதில் போடுவாங்கன்னா பேப்பரில் போடுவாங்க. டிஜிட்டல் அரெஸ்ட்னா என்னங்க? நீங்கள் வந்து தப்பு பண்ணிட்டீங்க, உங்களை கைது பண்ணுறோம்னு ஃபோன் வரும். எங்கேருந்துன்னா சிபிஐலேருந்து வரும். நம்ம பதட்டத்தில் என்ன பண்ணுவோம்னா, இதெல்லாம் கம்முன்னு இருக்கணும், 3 லட்சம் அனுப்பி விட்டுருவோம். அல்லது வீட்டை விட்டு வெளியே வந்துடாத, கைது பண்ணிடும்னு சொல்கிறோம். அப்படி ஒரு பேராசிரியர், நம்ம மனவளக்கலை பேராசிரியர், எனக்கு அப்புறம் வந்து யாருன்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு, மேடையில் சொல்லிச்சலுங்க, மனவளக்கலை பேராசிரியர் 12 லட்சம் ரூபாய் இழந்திருக்கார். நம்ம பேராசிரியர் அவர் ஏதோ நம்மள மாதிரி இருந்தால் பரவாயில்ல, அவர் ஏடிஎஸ்பி கோயம்புத்தூர். அவர் ஏடிஎஸ்பி, டிஎஸ்பிக்கு மேலே ரேங்கில் இருந்தவர். நம்முடைய மனவளக்கலை மன்ற தவமையும் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்காரு, அறக்கட்டளை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. அவர் 12 லட்சம் ரூபாய் என்ன பண்ணியிருக்காரு, இழந்திருக்கார். நான் சொல்லுவேன், விழிப்பு நிலைக்கு அட்லீஸ்ட் அது மனவளக்கலைக்காவது வரணும். விழிப்பு நிலை இல்லைன்னு நம்மளை ஏமாத்திடுவாங்களா இல்லைங்களா? ஏமாத்திடுவாங்க. 12 லட்சம் ரூபாய் ஒரு போலீஸ் அதிகாரி, ரிட்டையர்ட் போலீஸ் அதிகாரி, மனவளக்கலையில் எவ்வளவோ பயிற்சி பெற்றிருக்காரு, நிறைய வகுப்பு நடத்திட்டு இருக்காரு, அவர்கிட்டயே எவ்வளோ லட்சம் போயிடுச்சு, 12 லட்சம் போயிடுச்சு. அப்போ நீ நமக்கு சுற்றி என்ன இருக்குதுங்க? நல்லது இருக்குதா கெட்டது இருக்கா? எது அதிகமாக இருக்குது? நல்லதும் இருக்குது. எது அதிகமாக இருக்குதுங்க? கெட்டது. அப்போ அதுக்கு முக்கியம் என்ன அப்படின்னா, அந்த மனம் ரொம்ப முக்கியம்.
அப்போ நான் அதில் தான் ஆரம்பித்தேன். காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நீங்கள் 100 விஷயத்தை பார்த்துருப்பீங்க. நைட்டு படுக்கிற வரைக்கும் இந்த 100 மனசில் இருக்குமா? வந்துட்டு போகிற அந்த மனதுக்கு பேர் தான் மேல் மனம். இந்த 100ல் ஏதாவது ஒரு 10 உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருந்திருக்கு? இன்னும் இப்போ கூட நினைப்பீங்களா இல்லையா? இப்போ நினைப்பீங்க. அல்லது ஒரு 6 மாதம் கழித்து அந்த 10 நினைவு போகிறோம். இதெல்லாம் நடுமனம். ஆனால் அதில் ஏதோ 1ஓ 2ஓ எது வரைக்கும் இருக்கும்? வாழ்நாள் முழுவதும் இருக்கும். அந்த மனசுக்கு பேர் தான் என்னது? ஆழ்மனம். ஒன்றை வாங்குவது யாருன்னா மேல் மனம். அதை நிலை நிறுத்துவது யாருன்னா நடுமனம். அதை முழுமையாக பதிய வைக்கிற வேலை தான் யாருதுங்க? ஆழ்மனம். மகரிஷி அதை என்ன டேர்மில் சொல்கிறாங்க? கருமையம்ங்கிறாங்க. ஒரு செயலை செய்தால் அது பதியுமா பதியாதுங்களா? கண்டிப்பாக பதியும். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் 4 ரூம்குள்ளே இருக்கிறோம், நான் ஒரு தப்பை பண்ணுறேன், இது யாருக்கு தெரியும், நான் கதவை சாத்தி வச்சுருக்கேன்னு நினைக்கலாம். சின்ன கேமரா என்ன பண்ணுறோம்னு கண்டுபிடிக்குது. அதை விட பலாயிரம் மடங்கு கேமரா ஒன்று இருக்குது. அந்த கேமராவுக்கு பேர் என்னங்க? காட், கடவுள். இந்த உணர்வை ஏற்படுத்திட்டா நாமெல்லாம் ஒழுக்கமாயிருக்கு. இந்த கடவுள் நம்மளை கண்காணிக்கிறாரா இல்லைங்களா? மகரிஷிகிட்ட ஒருத்தர் கேட்டார், கடவுள் எங்கே இருக்கிறார்? மகரிஷி டேபிளில் இது மாதிரி ஒரு காகிதம் இருந்து எடுத்து உன்னுடைய ஆசையெல்லாம் எழுதுங்க. உன்னுடைய ஆசையை எழுதி ஒருத்தருக்கு இது மாதிரி 10 பேப்பர் ஆச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ கடவுள் எங்கே இருக்கார்? 10 பேப்பர் கழிச்சிருக்கார். அப்போ இந்த ஆசைகளை குறைக்க அவர் என்ன ஆயிடுவார்? பக்கத்தில் உள்ளதான் இருக்கார். உள்ளதான் இருந்தார். நம்ம தான் என்ன பண்ணிட்டோம்? உள்ளே இருந்த கடவுளை அருகுணத்தால் என்ன பண்ணிட்டோங்க? பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, இல்லைங்களா, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற 6ஆல் கடவுள் நம்மகிட்ட இருந்து என்ன ஆயிட்டாரு? விலகி போயிட்டார். இப்போ அவரை திரும்ப கூப்பிடணுமா இல்லையா? 12 வருஷத்துக்கு இருக்க கும்பாபிஷேகம் ஏன் பண்ணுறேங்க? அந்த கடவுள் என்ன ஆயிடுறாரு? ஆற்றலை இழந்து விடுவார். ஆற்றலை இருக்கிறவரை மேலே இருக்கிற கோபுரத்தில் இருக்கிற அந்த நவ தானியங்களுடைய தன்மை என்ன ஆயிரும்? ஈர்ப்பை விட்டுரும், ஈர்ப்பு குறைஞ்சிரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை புதுப்பிக்கணும். அதுக்காக பண்ணுறது தான் குடமுழுக்கு, இந்த பேட்ச் ஒர்க் எல்லாம் பண்ணுறது, புதிய கலசத்தை என்ன பண்ணுறது? வைக்கிறது. அப்போ இந்த இதை சொல்லிடுறேன், டைம் வேறு சொல்லிகிட்டு இருக்கு, அதை சொல்கிறேன். அப்போ 63 நியூஸ் பேப்பரை பார்த்தா 15 எவ்வளோ ஆச்சுங்க? நான் கணக்கு 78. அதுக்கப்புறம் தினம் ஒரு 10 பக்கம் படிக்கணும். 10 பக்கத்துக்கு 20 நிமிஷம் தான் ஆகுது. ஒன்று பார்க்கறது, இன்னொன்று என்னதுங்க? படிக்கிறது. எதை படிக்கிறது? எதை வேணாலும் படி. மகரிஷி அப்படி தான் சொல்லுவாங்க. மனவளக்கலைன்னு இல்லை, எதை வேணாலும் படி. அதுலேருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன புத்தகத்திலிருந்து கிடைக்கும். 10 நிமிடம். அதுக்கு எதையோ படிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம மனவளக்கலை புக் ஒன்று எடுத்து என்ன பண்ணலாம்? படிக்கலாம். 20 நிமிஷம் படிக்கலாம். அப்போ 78 + 20 என்னாச்சுங்க? 98. இது 1லேருந்து 1 போகிறதுக்கு ஒவ்வொரு நிமிஷம் ஆகும். 2 நிமிஷம் ஆகும். அப்போ எவ்வளோ ஆகும்? 1 நிமிஷம். இதை பண்ணணும்னா எவ்வளோ வருஷம் வாழலாம்? 100 வருஷம் வாழலாம். 100ல் இது இந்த 100 ஒன்று, 100 இருக்குது. சர்க்கரை எத்தனையில் இருக்கணும்? 100ல் இருக்கணும். சுகர் எத்தனையில் இருக்குது? சாரி, ப்ரெஷர் எவ்வளோ இருக்கணும்? 100ல் இருக்கணும். கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்கணும்? 100ல் இருக்கணும். இப்படியும் இந்த 100ம் இருந்தால் எவ்வளோ வருஷம் இருக்கலாங்க? 100 வருஷம். நிறைய பேர்த்துக்கு ஒரு கேள்வி, 100 வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம்? 60லேயே போக சொல்கிறாங்க போல. சொல்கிறாங்களா இல்லைங்களா? எப்படி கண்டுபிடிச்சோம்னா, இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன அதிகமாகிட்டே வருதுங்க. அனாதை இல்லங்கள் அதிகமாக வருது, முதியோர் இல்லம் வருது. ஒரு காலத்தில் முதியோர் இல்லம் அனாதைகளுக்கு தான் இருந்தது போல, பெய்டு வந்திருக்குது. அனாதைனா பரவாயில்லைங்க, யாரும் இல்லை, யாரோ ட்ரஸ்டி நடத்துகிறாங்க, பரவாயில்ல. இப்போ கையில் நல்ல பணம் வச்சிருக்கிறவங்களே என்ன பண்ணுறாங்க? கொண்டு போய் விட்டுடுறாங்க. கவனிக்க முடியலைங்கிறாங்க. நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போகிறோம், அல்லது எங்களுக்குள்ள அட்ஜஸ்ட் ஆக மாட்டேங்கிறாங்க, கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? விட்டுறணும். இது நல்லதுங்களா கெட்டதா? நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஒரு நூலகம் திறக்கப்படும் பொழுது சிறைச்சாலை மூடப்படும். அதே தான், ஒரு முதியோர் இல்லம் நீக்கப்பட்டால் அந்த ஊரே மனித தன்மையை என்ன பண்ணிருச்சுன்னு அர்த்தம்? இழந்துருச்சுன்னு அர்த்தம். நம்ம நிறைய முதியோர் இல்லத்துக்கு இந்த மாதிரி போய் பேசுகிறோம், எல்லாரும் அதை சொல்கிறாங்க. நல்ல காசு இருக்குதுங்க என்கிட்ட, ஆனால் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னொரு இந்த சமுதாயத்துக்கு பயப்படுற ஒரு குரூப் இருக்குது.
அவங்கெல்லாம் சேர்ந்து பொண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பகல் இல்லம். பகல் இல்லம்னு ஒன்று இருக்கு. முதியோர் இல்லம் தான், ஆனால் பகல் இல்லம். அங்கே நைட்டு தங்க வைக்க மாட்டாங்க. இவங்க கூட்டிகிட்டு வர்றது. அவங்களே வேன் வச்சுருக்காங்க. கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க வீட்டில். காலையில் உங்கள் குழந்தைய நீங்கள் ஒரு வேனில் அனுப்புனீங்கன்னா, இந்த 2 வயசானதையும் தூக்கி ஒரு காரில் இருப்பது, அது வேனில் ஏற்றுறது. காலையில் 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வந்துடுவாங்க. அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது. நீங்களே சாப்பாடு கொடுக்குறனால கொடுத்துட்றலாம். அங்கேயே சாப்பாடு போட்டால் ஃபீஸ் அதிகம். இப்படி என்னோட ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு இப்படி பண்ணி பிடிச்சி, நான் இப்படி பண்ணால் பிடிச்சி திட்டுவேன். நான் தெரிஞ்சுக்கிட்டு, ஏம்மா நீ ஏன் மாமனார் மாமியார் அப்படி அனுப்புகிற? நான் வேலைக்கு போகிறேன் சார். உலகத்தில் எல்லோரும் தானே வேலைக்கு போகிறாங்க. அவங்க வீட்டில் அவங்க பாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. இல்லை சார், பீரோவை நீக்கி பார்க்குது பகலில், என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்குது. யார் பார்த்தா? அவன் பையன் என்னென்ன வச்சுருக்கான்னு அவங்க அம்மா பார்க்குறாங்க. உனக்கேன் சங்கடம்? நாங்கள் வச்சுருக்கிற ஃப்ரிட்ஜை நீக்கி ஆப்பிள் சாப்பிட்டு போடுது. ஆப்பிள் சாப்பிட்டா என்ன? யார் சாப்பிட்டா? நீ யார் சம்பளத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற? கணவருடைய சம்பளத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிற. அந்த கணவரை பெற்றெடுத்தவர் தான் அந்த அம்மா. அந்த அம்மாவுக்கு சாப்பிட்ற உரிமை இருக்கா இல்லையா? இது 2 சொல்லிச்சு. 3வது சொல்லிச்சு, நாங்கள் இந்த பக்கம் போனோம்னா இந்த எங்கள் வீட்டு நியாயத்தை எல்லாம் போய் பக்கத்தில் சொல்லிவிடுது. இந்த 3 காரணத்துக்காக 7,000 ரூபா கொடுத்து என்ன பண்ணுறாங்க? இவங்களாம் சமுதாயத்துக்கு பயப்படுறாள். மாமனார் மாமியார் எங்கே இருக்குது, அல்லது உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்குதுன்னு கேட்டால் வீட்டில் தான் இருக்காங்க அப்படின்னு பெருமையை அடிச்சுக்கிறதுக்காக சொல்கிறது. ஆனால் இது எதை விட கொடுமை, மொத்தமாக கொண்டு போய் விடுறதை விட கொடுமை. அதனால தான் மகரிஷி சொல்லுவாங்க, முதல்ல நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணும். இல்லைன்னா இந்த சமுதாயம் என்ன பண்ணாதுங்க, நம்ம இப்போ இருக்கிறதே மதிக்கிறது இல்லை. இன்னும் நாளானா என்ன ஆகும்? ஆமாம், உலகத்தில் அதுதான் பாட்டெல்லாம் பாடியிருக்காங்க. முதல்ல நம்ம கடமை என்னங்க? நம்ம கடமை பர்டிகுலராக அம்மாவை அப்பாவை கவனிக்கிறது. அதுலேயும் குறிப்பாக யாரை கவனிக்கிறது? ஆமாம், நான் ஒரு மாதிரி ஒரு இல்லத்துக்கு நீக்கணும். நான் வரமாட்டேன்னே, ஒரு முதியோர் இல்லத்தை திறந்து வைக்கிறது நமக்கு பாவம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சவரை போயிட்டாரு, கூப்பிட்டாரு. ஒரு அரசியல்வாதியும் வந்துட்டார். நான் பேசும்போது சொன்னேன், இந்த மாதிரி இதெல்லாம் இருக்கக்கூடாது, இவர் ஏதாவது பணம் வச்சிருக்காரு நீக்கிட்டாருன்ட்டு நான் மட்டும் வந்துட்டேன். அடுத்து அரசியல்வாதி பேசினார். பேசிக்கிட்டே வந்துட்டு கடைசியில் என்ன சொன்னார், இதுபோல் நிறைய முதியோர் இல்லங்களை இவர் திறந்து வைத்து இந்த நாட்டுக்கு பெருமை சேர்க்கணும்னார். அந்த ஆள் அப்படி நடுங்கி போயிட்டார். ஐயா, என்னோட கடைசி முதியோர் இல்லம் இதுவாக இருக்குன்னு. அவர் 3 வச்சிருக்காரு. ஏன்னா முதியோர் இல்லங்கள்லாம் அதிகரிக்கக்கூடாது. ஏன்னா இன்றைக்கு மதிப்பு குறையுது. நீங்கள் உங்கள் பொண்ணுங்க பசங்க பேரனெல்லாம் வெளிநாட்டில் இருப்பாங்க. அந்த கர்ப்பம் ஆயிடுச்சுன்னா யாரை கூப்பிடுவாங்க? அப்பாவை யாராவது கூப்பிட்டுருக்காங்களா? ஒருத்தரையும் ஒரு பொண்ணும் கூப்பிடுறது இல்லை. பொண்ணோ பையனோ யாரை மட்டும்தான் கூப்பிடுது? அம்மா. அது எந்த அம்மாவை கூப்பிடுதுங்க? ஆரோக்கியமான அம்மாவை. அது லொக்குன்னு இங்கேயே படுத்துக்கிட்டு கிடக்குது. இதை கூப்பிடுமா? கூப்பிடாது. இது சுயநலம் அல்ல. ஆனாலும் நாம் எச்சரிக்கையாக இருக்கணும். நம்ம விட்டு இருக்கிற பையன் பொண்ணு நம்மளை கவனிச்சுக்கிட்டா நல்லது, தப்பே கிடையாது. கவனிக்கலினாலும் நாம் எப்படி இருக்கணும்னு இப்போ இருந்தே என்ன ஆயிடணும்? இதை நான் சொல்கிறது, அடிக்கடி சொல்கிறது. ஏன் நிறைய தற்கொலை வயதானவர்கள் பண்ணுறாங்க தெரியுங்களா? ஓவராக என்ன பண்ணுறாங்க, எதிர்பார்க்குறாங்க. பணத்தை என்ன பண்ணுறாங்க, சேமிப்பு, ஒரு சேமிப்பு இருக்கணுமா இல்லையா? வயதானவர்கள் கண்டிப்பாக இருக்கும். நான் அந்த இதில் அமர் ஜோதியில் கூட சொன்னேன். இன்னைக்கு கூட்டு குடும்ப வாழ்க்கை போனதுனால தான் இந்த மனசே கெட்டு போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. இந்த கூட்டு குடும்ப வாழ்க்கை இருந்த வரைக்கும் பிரச்சனை இருந்ததுதானே இருந்தது. ஆனால் இவ்வளவு தூரம் சமூக கேடு இல்லை. அந்த குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும், சமூகத்திலிருந்து பாதிப்பு வராது. கூட்டு குடும்பம் இன்னைக்கு குறைஞ்சிருச்சு. ஒரு ஆலியாரில் ஒரு பொண்ணு சொல்லிச்சு, நான் அப்படி சொன்னோன்னே எங்கள் வீட்டில் 89 பேர் இருக்கும் சார், கூட்டு குடும்பம், கோயம்புத்தூர். நான் ஒரு நாள் போயிட்டேன் அந்த வீட்டுக்கு. எப்படி ஒரு குடும்பத்தை பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும் இல்லை, நம்ம வாழ்நாளில் மறுபடியும் பார்க்க முடியுமா? முடியாதான்ட்டு போயிட்டேன். அந்த வாசலை தொட்டு கும்பிட்டு தான் போனேன். இப்படியெல்லாம் இருக்கிற நல்ல மனுஷன் நடுகாலில் ஒரு வயசான ஒரு விசு மாதிரி படுத்து, இப்படி இந்த ஈசி சேரும்பாங்கல்ல, அது மாதிரி துண்டை போட்டு படுத்திருந்தார். உடனே அந்த அவருடைய பேத்தி ஒடியாந்து வந்து சொல்லிச்சு, நான் ஆலியாரில் சாருக்கிட்ட சொன்னேன், அவரை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார், அதனால வர சொல்லியிருக்கேன். சரி, சாருக்கு ஏதாவது கொடுத்துரு, எடுத்துகிட்டு வான்ட்டு அந்த பொண்ணை அனுப்பிட்டு, இதுக்கு போய் வந்திருக்கியான்னு.
எனக்கு பக்கம் ஆச்சுன்னா ஒரு நாள் லீவை போட்டு ஈரோட்லேருந்து கோயம்புத்தூர் போய் இருந்தாலும் இப்படி சொல்கிறாரு. ஏன் 89 பேர் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கான்னா, நான் ஒன்றும் சொத்தை பிரித்து தரல. பிரித்து கொடுத்தனா நல்லா என்ன ஆயிடுவான், எல்லாம் பிச்சுக்கிட்டு போயிடுவான். ஒன்று நான் சொத்தை பிரிக்கணும், அல்லது நான் திண்ணை காலி பண்ணணும். திண்ணை காலி பண்ணுறதுன்னா தெரியும், இங்கிருந்து போகணும், சொர்க்கம் போகணும். இதனாலதான் 89 பேர் இருக்கான். அப்ப அதுல கூட 89 பேர் இருக்கிறதுல கூட என்ன இருக்கு, ஒரு சுயநலம் இருக்கு. அதனாலதான் மகரிஷி தான், சமுதாயம், இயற்கையில முதல்ல யாரு சொல்றாரு, தான்னா என்னங்க, நாம எவ்வளவு நல்ல முறையில உடம்ப, உயிரை, மனசை வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், நல்லா இருக்கும். அதனாலதான் அந்த உடலை அவ்வளவு தூரம் மகரிஷி ஏன் பண்ணணும்னு சொல்றாருன்னா, வயது ஆக ஆக உடல்ல நிறைய மாற்றங்கள் வரும் இல்லைங்களா. அப்ப ஆரம்பத்திலிருந்தே என்ன பண்ணிக்கணும், ஏதாவது ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது, இந்த பயிற்சியும் இல்லை, இந்த பயிற்சி எளிமையா கொடுத்துருக்கிறேன், என்ன பண்ணுங்க, செய்யுங்க அப்படின்னு. இருக்கிறதுலே எளிமையான பயிற்சி நான் அடிக்கடி சொல்லுவேன், எது எளிமையானதோ அது வலிமையானது. எளிமையா இருக்கிறது இன்னைக்கு எப்படி இருக்குங்க, வலிமையா இருக்கு. நீங்க உங்க வீட்டை சுத்தி பாருங்க, ரொம்ப சிம்பிளா இருப்பாரு, ஆனா மனதளவில் எப்படி இருப்பாரு, உடலாலையும் மனதாலையும் வலிமையா இருப்பார். எது எளிமையானதோ அது வலிமையானது, எது வலிமையானதோ அது பாதுகாப்பானது. எது வலிமையா இருக்கோ அது என்ன ஆகும், பாதுகாப்பை கொடுக்கும். நம்ம பயிற்சி இந்த மூணையும் தான் செய்யுது, எளிமையானது, வலிமையானது, பாதுகாப்பானது. இந்த மூன்றையும் ஒன்றிணைச்சவர் தான் மகரிஷி. அதுக்கு 3 கொடுக்குறாரு. என்ன கொடுக்குறாருங்க, உடல், உயிர், மனம். அதுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. உடலுக்கு உடற்பயிற்சி, உயிருக்கு காயகல்பம், மனதுக்குங்க தவம், அகத்தாய்வு. 2 கொடுத்துருக்காரு மனசுக்கு மட்டும். ஏன் கொடுத்துருக்காருன்னா, மனசு சரி பண்ண என்ன ஆயிரும், எல்லாமே சரியாகும். எங்க பிரின்சிபால் சொன்னாரு, உடல் வேற மனம் வேற. நான் என்னைக்குமே எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுவேன், அவர் ஒத்துக்கவே மாட்டார். உடல் வேற மனம், நாமளும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கோம், உடல் வேற மனம் வேற. அப்படிலாம் கிடையாது, 2 ஒண்ணுதான். இது இவருக்கு ப்ரூவ் பண்ணி காமிக்கணுங்கிறதுக்காக அவங்க ஒய்ஃபு கிட்ட போன் பண்ணி சொன்னேன், சார் காலையில் எந்திரிச்சோன்னே ஏன் டயர்டா இருக்கீங்கன்னு கேளு. அவர் டிரைவர்கிட்ட சொன்னேன், ஏன் சார் நட தளர்ந்துருக்குது. அவன் எங்கள் லிஃப்ட் ஆப்ரேட்டர் இருக்கார், காலேஜ் லிஃப்ட் ஆப்ரேட்டர், அவர்கிட்ட சொன்னேன், ஏன் சார் கண்ணு செவந்திருக்குதுன்னு கேளு. நெகட்டிவாக 3 பேருக்கு நான் சொன்ன மாதிரியே கேட்டேன். காலையில் எந்திரிச்சா இருக்காரு, காலேஜ் 9 மணிக்கு வரணும், வரும்போது இப்படி 3 பேர் சொல்லிட்டாங்க. ஒரு நேராக மேலே வந்தார், கண்ணாடி பார்த்தாரு, எல்லா ஆங்கிள்லையும் பார்த்தாரு. அப்புறம் என்ன பண்ணாருன்னா, ஒரு லீவ் லெட்டர் எழுதிட்டு போயிட்டார். காலையில் நல்லா எழுந்த மனுஷனை 3 பேர் நெகட்டிவாக கேட்டதுனால லீவ் போட்டார். நீங்கள் கல்யாண வீட்டில் நல்லா சாப்பிட்டு அப்படி இப்படி உட்காந்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வருவார். வந்தோடனே என்ன சொல்லுவார், பார்த்து வெகு நாள் ஆச்சு, முதல்ல இருந்ததை விட உங்கள் உடம்பு என்ன ஆயிடுச்சு, இழைச்சிருச்சு, சர்க்கரை வந்துருச்சான்னு கேட்பார். நமக்கு இல்லைன்னா கூட சர்க்கரை என்ன பண்ணிடுவாங்க, அதிகப்படுத்திடும். இப்போ நாம் என்ன சொல்லுவோம், இல்லையே போன மாதம் தான் நான் டெஸ்ட் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, 110 தான் இருக்குது, 120 தான். அப்படியெல்லாம் பண்ணக்கூடாதாம, தினம் தானே என்ன பண்ணணுமாமா. நமக்கு எந்த பேப்பரில் போட்டிருக்க, எந்த ஆராய்ச்சியில் போட்டிருக்கு, அப்படிலாம் கிடையாது. அப்போ இல்லாத இப்படி நம்மளை பற்றி குறை சொன்னால் என்ன ஆயிடுவோம், நமக்கே நம்மளே டவுன் ஆயிடுவோம். ஓ நமக்கு இருக்குமாட்டு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஒரு நோயினா அதுக்குரிய அறிகுறி பாருங்க, எல்லாத்தையும் போட்டுட்டாங்க. கொரோனாவில் வந்தபோது என்னென்ன அறிவு உலகத்தில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் போட்டு விட்டாங்க. அது மாதிரி இப்போ எல்லா நோய்க்கும் அப்படி தான் பண்ணுறாங்க. சர்க்கரை நோயால் இருந்தால் பயப்பட வேண்டியதில்லை, காலம் கனிந்து விட்டது. புதிய முறைகள் இப்போ என்ன ஆயிடுச்சுங்க, இந்த கடந்த 2 மாதமாக 3 முறைகள் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒன்று, நம்ம உடம்போட என்ன பண்ணிக்கிறது, ஒரு கருவியை பொருத்திக்கிறது. 12,000 ரூபா அந்த கருவி, 3 லட்சம் ரூபா அந்த கருவி. மாதம் 12,000 அதில் இன்சுலின் ஊற்றணும். அதை நம்ம ஏன்னு சொல்கிறோம், ஆர்டிஃபிஷியல். சர்க்கரை அதிகமானால் அது குறைக்கும், அங்கேருந்து இன்சுலினை தள்ளி என்ன பண்ணுங்க, குறைக்கும். சர்க்கரை குறைஞ்சா இன்சுலின் என்ன பண்ணும், அதுக்கேற்ப அட்ஜஸ்ட் ஆகிக்கும். இது யாருக்கு மட்டும்தான் இப்போ வாழ்க்கையில் கிடைக்கும், மாதம் 12,000 பணக்காரர்களுக்கு தான் கிடைக்கும்.
இன்னொன்று அமெரிக்காவில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, நம்ம ஸ்டெம் செல் இருக்குது பார்த்தீங்களா, மஜ்ஜைன்னு சொல்கிறோம்ல காய்கள் பற்றில, இந்த சூப் புரிஞ்சுன்னா உள்ளேருந்து வருதில்ல, அது அது உடம்புல இருந்து எடுத்து பீட்டா செல்லை உருவாக்கி அந்த பேங்க்ரியாஸ் அதுக்குள்ளே அனுப்புனா ஏமாற்றி உள்ளே போந்துருது. இல்லை நான் இன்சுலினை சுரக்க வைக்க வரேன்னு பீட்டா செல்லாம் அப்படி ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. இது ஒரு இரண்டாவது மாற்றம். சீனாவில் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, ரஷ்யாவில் ஒன்று கண்டுபிடிச்சி இன்ஜெக்ஷன். என்ன இன்ஜெக்ஷனு? என்ன இன்ஜெக்ஷன்னா கேன்சரும் கண்டுபிடிச்சிருக்கான், சுகருக்கும். ஒரு தடவை அந்த தடுப்பு மருந்து போட்டுக்கிட்டா என்ன ஆயிரும்? கேன்சரும் வராது, ஆமாம், ரெண்டும் வராது. ரஷ்யாவில் இப்போ போட்டுக்கிட்டு இருக்கிறான், ரஷ்யாவில் இலவசமாக போடுறான். இந்திய மதிப்புக்கு என்ன சொல்கிறாங்கன்னா 9 லட்சம் ரூபா அது அந்த இன்ஜெக்ஷன். ஆனால் மல்டி லெவலில் பண்ணும்போது என்ன ஆகும்? கொரோனா ஊசியெல்லாம் ஒரு காலத்தில் என்ன இருந்தது, 10,000 20,000, அப்புறம் கடைசியில் நமக்குலாம் இலவசமாக தானே போட்டாங்க. அதனால் பொறுமையாக இருக்கணும். 4வது ஒரு விஷயம் இருக்குது, இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஊர்ல எல்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வேளை இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டு தான், இன்சுலின். ஒரு தடவை போட்டப்போ, வாரம் ஒரு முறை போட்டால் போதும். இப்போ பரவலாக வந்துருச்சு எல்லா ஹாஸ்பிட்டல், நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தினம் இன்சுலின் எடுத்துக்கிட்டு அது ஃப்ரிட்ஜை தேடிக்கிட்டு அதெல்லாம் இருக்க வேண்டியதில்லை. பரவாயில்ல, இது எவ்வளவோ முன்னேற்றம் இல்லை. ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நாள் இன்சுலின் போட்டுக்கிட்டோம்னா என்ன ஆகும்? அடுத்த வாரம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்போ அதை மெயின்டைன் பண்ணுறது சிரமம் இல்லை, குத்துறது சிரமம், அதெல்லாம் இருக்குது. அதனால் விரைவில் எல்லா நோய்க்கும் விஞ்ஞானம் என்ன பண்ணும் இருக்கும். ஆனால் நோயே வராமல் இருக்குன்னா இந்த நம்ம பயிற்சி செய்யலாம். வாக்கிங் போகலாம், நம்ம பயிற்சியோட வாக்கிங்கும் செய்யலாம். ஒரு நாளைக்கு 10,000 அடி நடக்கணுங்க, ஒரு ரூல்ஸே இருக்குது. அதுக்கு நிறைய ஆப்பெல்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆயிருக்குன்னு சொல்லுது. இப்போ 12,500 அடி நான் நடந்துருக்கிறேன். அது சொன்னதை விட என்ன ஆயிரும், 2,500 அதிகமாக இருக்கும். நான் இன்னும் போய் அப்படி இப்படி நடந்து இன்னைக்கு 15,000 ஆயிரும். நான் 10,000 இல்லாமல் படுக்க மாட்டேன், எந்திரிச்சு நைட்டில் கூட நடப்பேன். ஆனால் ஒன்று, நம்ம உடற்பயிற்சி இந்த வாட்சை கட்டிக்கிட்டு செஞ்சுப்பார், அல்லது ஏன்னா ஃபோனை வைக்க முடியாது, ஃபோன்லேயே அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த நம்ம உடற்பயிற்சி செய்யும் போது இந்த மூமெண்ட்டில் 6,000 ஸ்டெப்பு வந்துடும். அப்போ மீதி எவ்வளோ நடந்தால் போதும்? 4,000 ஈஸியாக வந்துடும். வீட்டுக்கு நடக்கிறோம், போகிறோம். அதனால் நம்ம உடற்பயிற்சி எவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு பாரு. இந்த பயிற்சியினுடைய சிறப்பு என்னென்னா, ஒரு ரிதமை கொண்டு வரும், ஆக்வேர்டாக இருக்காது. நீங்கள் யாராவது செய்யும்போது மன்றத்தில் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த பயிற்சி செய்யும்போது ரிதமாக இருக்கும். நீங்கள் யோகாவெல்லாம் செய்யும்போது கூட எப்படி இருக்கும், முகமெல்லாம் கடுகடுன்னு ஆயிடும். மகரிஷி அப்படி தான் சொல்லுவார், உடற்பயிற்சி செய்யும்போது சிரிச்ச முகத்தோடு இருக்கும். கடுகடுன்னு இருந்தால் அது என்ன ஆகிடும், அந்த பயிற்சியை பலன் கொடுக்கும். அதனால் அவ்வளவு அற்புதமான பயிற்சி கொடுத்துருக்காரு. இந்த மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் அப்படிங்கிறது மகரிஷியினுடைய இது இல்லைங்களா. மனம்தான் எத்தனைக்கு, இதிலிருந்து பிறப்பது தான் முத்தொழிலும் பாரு மகரிஷி. இதிலிருந்து பிறக்கிற 3 குழந்தை யாரு? மனதிலிருந்து. எண்ணம், சொல், செயல். இந்த 3 பேரும் ரொம்ப முக்கியம். அதுதான் மகரிஷி ஒரு பெரிய வாக்கியத்தை கொடுத்துருக்காங்க. இதை மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இதுதான் மனவளக்கலை. எண்ணத்தில் கவனம் தேவை, சொல்லாக மாறுகிறது. அடிக்கடி எல்லா இடத்துலையும் இதுதான் சொல்லுவோம். நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதுதான் என்னவா மாறும், சொல்லா மாறும். ஒருத்தர் மலை உச்சியில் நின்றுக்கிட்டு இருந்தான், கீழே 4 பேர் போனாங்க. ஒருத்தன் சொன்னா அவன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நிற்கிறான். இன்னொருத்தன் சொன்னா இல்லை ரகசியமாக யாரையும் சந்திக்கிறதுக்காக இங்கே வந்திருக்கான். 3வது ஆள் சொன்னா இல்லை ஆடு மாடு மேய்க்கிறவனா இருக்கும், மேலேருந்து பார்த்தா ஆடு எங்கே போகுது அதில் பார்த்துக்கலாம். இல்லை அப்படி தெரியல. இன்னொருத்தன் சொன்ன 4வது ஆள் இயற்கையை ரசிக்கிறவனா இருக்குது. அதனால தான் இந்த வெயிலில் கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறான், ரசிச்சிட்டு. சண்டை வந்துருச்சு, நான் சொன்னதான் சரி, நீ சொன்னதான் சரி, அவங்ககிட்டே கேட்டுடலான்ட்டு மேலே போய் எதுக்குடா நிற்கிறான்னா சும்மா நிற்கிறேன். அப்போ இந்த 4 பேர் எண்ணம்னு ஒன்று வந்தது இல்லை. இது அவன் வாழ்க்கையில் பட்ட அனுபவம். அவன் யாரையாவது ரகசியமாக சந்திக்கிறதுக்கு என்னைக்காவது போயிருப்பான். அவன் எப்போவாவது ஒரு முறை இது மாதிரி உச்சியிலேயே அல்லது எங்கேயாவது தற்கொலை பண்ணிக்கலான்னு என்ன பண்ணியிருப்பான், நினச்சிருப்பான். அவளது ஆடு மேய்க்கிற அனுபவத்தை பெற்றிருப்பான். அப்போ அதுதான் வெளியே வரும். ஒருத்தர் இதில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில். நான் வாரம் 2 தடவை ஆலியார் போகிறேன். என்னை பார்த்துருப்பீங்க ஆலியார் நிகழ்ச்சியிலாம். ஆலியார், அருள்நிதி, எம்ஆர்சி எல்லா கிளாஸும் எடுக்கிறோம். பஸ் ஸ்டாண்டில், பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தர் கீழே விழுந்துட்டார். எனக்கு பக்கத்தில் இந்திய குடிமகன் ஸ்கொயர் வந்து உட்காந்துருக்கார். இந்திய நாட்டின் குடிமகன், தமிழ்நாட்டின் வருமானத்தை அவர் தான் ஈட்டி கொடுக்குறார். அவர் இல்லைன்னா நமக்கு இலவசமும் கிடையாது. 3000 ரூபா எப்படி வாங்குவீங்க?
உங்களுக்கு எப்படி சர்க்கரை வரும், பொங்கல் வருது, வெல்லம் வருது, கரும்பு வருது, எப்படி வருது? அவங்க போடுற காசு தான். 56,000 கோடிக்கு போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க? அவங்க குடிச்சிருக்காங்க. கவர்மெண்ட்டுக்கு அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அவங்க தான் வருமானத்துக்கு. நம்ம வரியெல்லாம் கம்மி. 56,000 கோடி இந்த போன வருஷம். அவங்க நினைக்கிறாங்க அரசு அடிக்கடி பண்டிகை வந்தால் சேல்ஸ் அதிகமாகுது, இன்னும் பொங்கல் ஆரம்பிக்கிறது இன்னும் ஃபுல்லாக வரும். இல்லை, எதுக்கு சொல்கிறேன்னா, நம்மால் குடிக்கிறவன். அதனால யாரை கீழே விழுந்தாலும் என்ன சொல்கிறான்? என்கிட்ட சொல்கிறான், இவனுக்கு எப்படி காலையிலேயே கிடைச்சது? அந்த ஆளுக்கு வருத்தம். நமக்கு கிடைக்கல, உனக்கு கிடைச்சி மயக்கம் போடுறாங்க. அப்போ நாம் என்னவாக இருக்கிறோமோ அப்படித்தான் இந்த உலகத்தை என்ன பண்ணுவோம், நினைப்போம். இதைத்தான் மகரிஷி பாசிட்டிவாக திங்க் பண்ணோம்னா, நல்லதை நினைச்சோம்னா வாயிலிருந்து என்ன வருங்க? நல்லது வரும். எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் எல்லா இடங்களையும் சொல்றேன். கொரோனா டைம்ல என்னுடைய நண்பருடைய அக்காவுடைய கணவர் இந்த ஆஸ்பத்திரியில் படுத்திருந்தார். இங்கே பெருந்துறையில் சானிட்டோரியம்னு உங்களுக்கு தெரியும். நுரையீரலுக்கு இந்தியாவின் மிகச்சிறந்த ஆஸ்பத்திரி எதுனா சானிட்டோரியம். எங்கெல்லாம் சானிட்டோரியம்னு இருக்கோ அங்கெல்லாம் எதுக்கான சிறப்பு சிகிச்சை? சென்னையில் ஒரு சானிட்டோரியம், நுரையீரலுக்கான மருத்துவமனை. இது எப்படி இந்த பேர் வந்தது? சானிட்டோரியம்ங்கிறது தமிழ் பேர் கிடையாது. இது சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரினுடைய பெயர். அந்த ஊரில் ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு நுரையீரலுக்கு. அந்த ஊர் பெயரைத்தான் ஜவஹர்லால் நேரு இங்கே வந்த உடனே ஆஸ்பத்திரி அமைச்சார். அதே பேரில் எதுக்கான இதாக அமைச்சாருங்க? நுரையீரலுக்காக அமைச்சார். அதே மாதிரி ஒரு ஆரஞ்சு பழம் நல்ல இருக்குல்லங்க, அதுக்கு என்ன பேர்? கமலா ஆரஞ்சு. கமலா யாருங்க? நேருடைய சம்சார். அங்கே சுவிட்சர்லாந்தில் சானிட்டோரியத்தில் அந்த அம்மா படுத்திருந்த போது அடிக்கடி புழிஞ்சு கொடுத்த பழத்து பேர் என்னன்னா இல்லை ஆரஞ்சு பழம். இங்கே வரும்போது என்ன பண்ணிட்டாங்க அதை. அதனால காய்ச்சல் வந்தாலும் குடிக்கக்கூடிய ஒரு பழம் எதுனா கமலா ஆரஞ்சு. பயப்படாமல் நீங்கள் குடிக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி என்ன ஆகுது? ஐஸ் போடக்கூடாது. அதை குடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன ஆகுது? காய்ச்சலுடைய என்னது குறையும். அவர் பாருங்க, பேர் அவர் வைக்கல, நம்மளால வச்சுக்கிட்டாங்க. அந்த அம்மா சாப்பிட்டதுனால கமலா ஆரஞ்சு. எங்கெல்லாம் நுரையீரல் ஆஸ்பத்திரிகள் இருக்குதோ அதெல்லாம் என்னது சானிட்டோரியம். இது நிறைய பேர்த்துக்கு இது என்ன இங்கிலீஷ் பேரா இருக்குதுங்க, இப்படி வந்ததுதான். அவர் கொரோனா டைம்ல என்னை கூப்பிட்டார். நீங்கள் அவருக்கு கவுன்சிலிங் கொடுங்கன்னார். நான் எல்லா பக்கம் கொடுத்துருக்குறேன். ஐசியூ வார்டில் ஒன்றும் கொடுத்ததில்லை. ஐசியூ வார்டை விட நமக்கு போய் ஒட்டிச்சுன்னா என்ன பண்ணுறது நமக்கு பயம். அப்புறம் அனுமதி கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. எங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் சரி, இந்நாள் அமைச்சராக இருந்தாலும் அந்த குழந்தைகள்லாம் எங்கே படிச்சிருப்பாங்க? எங்கள் நிறுவனத்தில் தான் படிச்சிருப்பாங்க. அதனால் அப்போ 2 அமைச்சர்கள், தங்கமணின்னு ஒருத்தர் இருக்கிறது, அவருடைய பையன் பொண்ணெல்லாம் நம்மகிட்ட தான் படித்தாங்க. அப்போ கேட்டோடனே அனுமதி டீன் கொடுத்துட்டார். இப்படி சொன்னோடனே எல்லாம் நான் எல்லாம் இது போட்டுக்கிட்டு அவர் சொன்னார், 10 அடி தள்ளி நின்று பேசியிருக்கிறார். நானும் பேசுகிறேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு பார்த்தா டாக்டர் பொய் பேசலாம். நல்லதுக்கு என்ன பண்ணலாம்? பொய் பேசலாம். வள்ளுவரே சொல்லியிருக்கார், நல்லதுக்கு என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு குரலே இருக்குது. ஒருத்தர் அருவாள் எடுத்துக்கிட்டு வர்றான் ஒருத்தனை வெட்டுறதுக்கு. எங்கே போனான்னு கேட்குறான். இந்த பக்கம் போயிருப்பான், நாம் எப்படி கையை காட்டலாங்கிறார். இந்த பக்கம்னு காட்டி விடுங்கிறார். ஏன்னா உயிர் போயிருமில்ல. ஆனால் அவன் என்ன செஞ்சான்னு முதல்ல கேட்டுக்கணும். இன்னைக்கெல்லாம் அப்படி வந்தானா என்ன பண்ண முடியாது. ஒரு படத்தில் அவர் வீடு அட்ரஸ் எல்லாம் கேட்டுக்கிட்டு ஃபோனை கொண்டு வந்துட்டோம்மா, தெரியுமில்ல, தலையை கொண்டு வந்துடுவான். அது மாதிரி இருக்கக்கூடாது. அப்புறம் நான் சொல்கிறேன், நம்ம இவ்வளோ தூரம் பாசிட்டிவாக சொன்னோம்னா, என்னத்தை சொன்னோம்னா, அவர் சொல் என்னவா இருக்குன்னா, இல்லைங்க இன்னும் 4 நாள் தான் இருப்பாங்க, 2 நுரையீரலும் போயிடுச்சுங்கிறாரு. யார் சொன்னா? யாரும் சொல்லு, அவரா நினைக்கிறார் என் நுரையீரல் போயிடுச்சு. அப்புறம் சொல்றாரு, என் ஒய்ஃபுக்கு பண்ண கெடுதலுக்கு என் உயிர் போகணுங்கிறார். 6 மாதத்துக்கு முன்னால் கவுன்சிலிங் நான் சொன்னல, ஒய்ஃப் அடிக்காதேன்னு சொன்னேன். இப்போ அடித்தது இப்போ திருந்துறதுக்கு. அப்போவே திருந்திருந்தீங்கன்னா உன் ஒய்ஃபை என்ன பண்ணியிருக்கோம்? ஒழுங்காக பார்த்துருக்கும். நீ வெளியே போகாமல் பார்த்துருக்கும். பிரிஞ்சிருந்தாங்க. ரைட்டா? இப்படியே சொல்கிறோம் பாருங்க. அவர் 4 நாள் கரெக்டாக 4ஆவது நாள் போயிட்டார். என்ன நினைக்கிறோமோ அது சொல்லாக வரும். சொல் என்ன பண்ணிருங்க, செயலுக்கு வந்தோம். போயிட்டாரு. அப்புறம் ஒரு 1.5 மாதம் கழிச்சு ஒருத்தர் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ஒரு தட்டை நிறைய எல்லா பழத்தையும் வச்சு ஒரு 2 கட்டு பணம் வச்சு கொண்டு வந்தார். உங்களால தான் உயிர் பழிச்சனார். நான் அப்படி யாரையும் காப்பாற்றலையே.
அந்த பெருந்தர ஆஸ்பத்திரியில் ஒருத்தருக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, பக்கத்து பெட்டில் நான் தான் இருந்தேன். நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதையெல்லாம் நான் என்ன பண்ணேன், செஞ்சேன். நான் ஒன்றும் பெருசாக சொல்ல, மூச்சு பயிற்சி, கபாலபதி இல்லைங்க, வள்ளலாருடைய அகவல், மகரிஷினுடைய அகவலே இருக்குது ஞான களஞ்சியத்தில். தவமுறை அகவல்னு ஒன்று இருக்கும் பாருங்க, அது நல்லா படிக்க படிக்க நல்ல வைப்ரேஷன் கொடுக்கும். அப்புறம் நல்ல புத்தகங்களை படிங்க, லிங்கமுத்திரை பண்ணுங்க. நம்ம பண்ண வேண்டியதில்லை, மனவள கலைஞர்கள் இதை லிங்கமுத்திரை பண்ணால் நுரையீரலுக்கு நல்லது. நாம பண்ண வேண்டியதில்லை. இப்படி இதுதான் லிங்கமுத்திரை, ரைட்டுங்களா? இது வந்து சென்னை ஐஐடி செஞ்சு பார்த்துட்டு கொரோனா காலத்தில் இப்படி செஞ்சால் கொரோனா குறையும்னு சொன்ன பிறகு எல்லாரும் கையை வச்சாங்க. ஆனால் நம்ம யோகா புக்கில் இருக்குது. நாம ஏன் பண்ண வேண்டியதுன்னா, மகரிஷி நமக்கு ஒரு மிகப்பெரிய நுரையீரலுக்கான பயிற்சி கொடுத்துருக்காரு. இப்படி கையை வைக்கிறோம் இல்லைங்க, இந்த முட்டி இருக்குல்ல, இந்த முழங்கை, இது எங்க படுது, நுரையீரலுடைய கீழ் பகுதியில். கேட்டா இப்படி அடுத்து இப்படி பண்றோம்ல, 2 நுரையீரலுக்கு என்ன பண்றோம், அழுத்தம் கொடுக்கும். இப்படி பண்றோம்ல, இது நடு நுரையீரலுக்கு. நம்ம இந்த பயிற்சியை நுரையீரலுடைய 3 பாட்டு என்ன பண்ணும், மேல் பகுதி, நடுப்பகுதி, கீழ்ப்பகுதி, 3ஐயும் என்ன பண்ணிருங்க, பயன்படுத்தணும். இப்படி எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாருன்னு நாம் இப்போ யோசிக்க வேண்டியதா இருக்கு. இதையும் நம்ம கொரோனா வருதா இல்லையா, இப்போ கொரோனா இருக்குங்களா இல்லையா, இன்னும் இருக்குதுங்க, அதெல்லாம் வந்த போகாது, இருக்குது. இப்போ என்ன, அந்த எல்லாத்துக்கும் நோய் பரவும் போகும்போது கொஞ்சம் என்ன தாக்கம் என்ன ஆயிரும், குறைஞ்சிரும். இப்போ நான் நிமோனியாங்கன்னு சொல்கிறாங்களுங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நம்ம வைரஸ் தான். உலகத்திலே யாருக்கு நோய் அதிகமாக வந்ததுங்க, கொரோனா யாரை பாதிச்சது, நல்லா யோசிச்சிங்கன்னா, எங்கே அசுத்தமாக இருக்கிறாங்களோ அந்த நாட்டில் கொரோனா வரல. ஏன்னா கொரோனாவுடைய பெரியப்பாலாம் ஏற்கனவே இருக்காது. ஆப்பிரிக்க நாட்டில பெரியப்பா மாமன் கொரோனா, இப்போ வந்து கொரோனாவுடைய முன்னோர்கள் எல்லாம் அங்கே இருக்காங்க. அதனால இது வந்தோடனே அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ஒன்றும் ஊசியே போடலைங்க. பல நாடுகள், ஆப்பிரிக்க நாடுகள் என்ன பண்ணல, தடுப்பூசியே கிடையாது, நல்லா இருக்கிறான். நம்ம ஊர் எடுத்துக்கங்க, ஏதாவது பயிற்சி பண்ணுறாங்களா, உணவு சுத்தமாக சாப்பிட்றாங்களா, இந்த ஒவ்வொரு பாலத்துக்கு கீழே படுத்திருக்காங்கல்ல, எப்படி இருக்கிறாங்க. நான் நினச்சிக்குவேன், ஒரு நாளைக்கு 9 மணிக்கு தூங்கிட்டு இருப்போம், நம்ம காலேஜுக்கு போய் ஆகணும் 9 மணிக்கு. எப்படி நமக்கு 9 மணி வரைக்கும் தூக்கம் வர மாட்டேங்குது, நிம்மதியே தூங்குறோம். முகத்தில் அப்படியே எப்படி இருக்கும், அப்படியே பொலிவாக இருக்கும். அந்த குழந்தைகள்லாம் மண்ணுக்குள்ளே விளையாடுது. ஆனால் நம்ம குழந்தைய வளர்த்துறதுக்கு ஒரு 2 ஹேண்ட் பேக் வச்சுருக்கிறோம். ஒன்று நமக்கு தேவையானது, இன்னொரு ஹேண்ட் பேக்கு அந்த பாட்டில் 4 இல்லையா, எல்லாம் வச்சுருக்கிறோம். ஆனால் அது காய்ச்சல் வருது. அந்த குழந்தைக்கு என்ன ஆகிறது இல்லை, ஒன்றும் ஆகிறது இல்லை. அதுதான் மாதிரி சொல்லுவாங்க, இயற்கையோடு இணைந்து விட்டால் என்ன ஆகும், இயற்கையோடு இணைந்து விட்டால் ஒன்றுமே ஆகாது. இதுதான் பண்ணாங்க. நமக்கும் பெரிய பாதிப்பு வந்தது. மக்கள் தொகை இவ்வளோ பேர்த்துக்கு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மி. ஏன்னா நம்மகிட்ட சித்தப்பாலாம் இருக்காங்க, இதை விட கொரோனா மாதிரியே ஆளுகள்லாம் இருக்கு. அதனால தான் நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்திக்கிறோன்னா நம்முடைய பயிற்சி செய்யணும். சரி, நம்ம இதுக்குள்ளே போவோம். அது விசில் அடிக்குது பாரு. உலகத்திலேயே கடைசியாக வந்த அறிவுபூர்வமான உயிரினம் எதுங்க, மனிதன். ஆனால் அந்த மனிதன் நல்லா இருக்கானா, இப்போல்லாம் கேட்டாங்கன்னா என்ன சொல்கிறோம், யாராவது கேட்டவங்க நல்லா இருக்கீங்கன்னா ஏதோ இருக்கிறேங்கிறாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், முழுமையாக வாழலைன்னு அர்த்தம் இல்லைங்களா, முழுமையாக நம்ம வாழலை அப்படிங்கிற அர்த்தம். அதுக்கு தான் ஏன் அப்படி நடக்குதுன்னா, எதிர்பார்ப்பை நாம் என்ன பண்ணணுங்க, நாளுக்கு நாள் குறைச்சிக்கணும். நிறைய பேர் இந்த எதிர்பார்ப்பால் தான் ஏமாந்து போகிறாங்க. ஆண்கள் எல்லாம் ஒரு ட்ரெஸ்ஸை போடுறது அவ்வளோ பெருமையாக இருந்தாங்க. ரெய்மன்ஸ்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்லங்க, இன்னைக்கு கடையில் இருக்குது. அதெல்லாம் மீட்டர் வாங்கினா 1000 கணக்கில் ஆகும், சட்டை பேண்ட் எல்லாம். ஆனால் அந்த ரெய்மன்ஸுடைய ரேமன்ஸ்னு சொல்ல அவர் ஆரம்பித்தார் பார்த்தீங்களா, அவர் எங்கே இருக்கிறார் இப்போ, ஒரு அனாதை இல்லத்தில் இருக்கார். சொத்தை எழுதி கொடுத்தோடனே மிகப்பெரிய கோடீஸ்வரரை பசங்க என்ன பண்ணிட்டாங்க, வழி அனுப்பிட்டாங்க. இது வரலாற்று உண்மை, பதிவே இருக்கு, அவரை புலம்புறதே இருக்குது. அவரே சொல்றாரு, எக்காரணத்தை கொண்டு கடைசி வரைக்கும் என்ன பண்ணிடாதீங்க, சொத்தை கொடுத்துடாதீங்கிற. நம்ம வீட்டில் நல்ல பசங்க இருக்கலாம், ஆனால் அப்படி எதிர்பார்க்காது. நம்ம பையன் நமக்கு என்ன பண்ணுவான், எல்லாமே பண்ணுவான், பொண்ணு பண்ணுன்னு எதிர்பார்க்காத காலகட்டமாக இருக்கு. அதனால தான் பணம் சொத்துல விட உடம்ப நல்லா வச்சுருந்தா எங்கே இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நல்லா இருக்கலாம். அதனால தான் மகரிஷி அந்த எதிர்பார்ப்பை
இந்த நம்மளை வாழ்க்கையை கெடுக்கிறது யாருன்னு உங்களுக்கு தெரியும். தவம் பண்ணலான்னு முடிவு பண்ணாலும் என்ன பண்ணுறாங்க, பண்ண முடியுதுங்களா? அவங்க 5 பேர் இருக்காங்க, நம்மகிட்ட இருக்காங்க. யாருங்க அந்த 5 பேர்? புலன்கள். இந்த 5 பேர்த்தையும் அடக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி ஒரு கதை சொல்கிறேன். ஒருத்தர் தவம் பண்ணலான்னு முடிவு பண்ணுறான். கண்ணை நீக்கி தவம் பண்ணலாம்னு குருக்கிட்ட போய் கேட்டான். பண்ணிக்கன்ட்டார். ஒரு கோயில்கிட்ட போய் 6 மணி ஆனால் தவம் பண்ணலான்ட்டு இப்படி உட்காந்துருக்கான் கண்ணை நீக்கி. கரெக்டாக ஒரு புள்ள 6 மணிக்கு வேலைக்கு போகுது. அந்த கண்ணு இப்படியே பார்த்தது, தவம் போச்சு. குருக்கிட்ட 2வது நாள் ஓடுனான். கண்ணை கட்டிக்கிட்டுமான்னு. கட்டிக்கின்றார். கட்டியாச்சு. 2வது நாள் உட்காந்துருக்கான் 6 மணி. அந்த பிள்ளை ஏதோ வேலைக்கு போகிற பிள்ளை. கொலுசு சத்தம் கேட்குது, சலக்கு சலக்குன்னு. காது சொல்லிச்சு, நேற்று பார்த்தீங்களா அதே பிள்ளை தான். அந்த அன்னைக்கு தவம் போச்சு. நேராக போய் குருக்கிட்ட வந்து காதில் பஞ்சு வச்சுக்கிட்டுமான்னா வச்சுக்கின்ட்டார். இது ஏன் சொல்கிறேன்னா, குரு என்பவர் மகரிஷி மாதிரி இருக்கும். அவர், நான் சொல்கிறது மகரிஷி மாதிரி தான். நான் கடைசியில் சொல்கிறேன் ஏன் குருவினுடைய தன்மை என்ன. அப்போ 3வது நாள் போய் உட்காந்துருக்குறான். அந்த புள்ள 2 சாரம் மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு போச்சு. மூக்கு சொல்லிச்சு, அதே புள்ள தான். முதல் நாள் பார்த்தே இல்லை, 2வது நாள் கொலுசு போட்டு போச்சால் அது அந்த அன்னைக்கு தவம் போச்சு. நேராக குருக்கிட்ட போய் மூக்கில் பஞ்சு வச்சுக்கிட்டு வாங்க. ஒன்று போனால் நாங்கள் வைப்போம், இப்போ அவசரப்படுறாரு. எது போனால் வைப்பாங்க, உயிர் போனால் எல்லாத்துக்கும் உண்டு. ஏன்னா இருந்தாலும் இப்படி சொல்கிறானேன்ட்டு இனிமேல் இந்த குருக்கிட்ட வரக்கூடாதுன்ட்டு ஒரு இவனாக யோசிச்சு ஒரு தலகாணி உரை வாங்கி மாட்டிக்கிட்டான். இதுதானே டிஸ்டர்ப் பண்ணுது இந்த புலன்கள். 4வது நாள் இப்படி உட்காந்துருக்குறான். கரெக்டாக அந்த 6 மணிக்கு அந்த புள்ள போகிறது, வெள் அடிக்கும். அதை வச்சு தான் 6 மணின்னு அவனே தெரிஞ்சுக்கும். போகும்போது காற்று அடிக்குது பாருங்க, அந்த துப்பட்டா பறந்து வந்து உடம்புல விழுந்துச்சு. தோல் சொல்லிச்சு, அதே போல தான். அந்த அன்னைக்கு தவம் போச்சு. இப்படியே கஷ்டமாக இருக்குன்னு அப்புறம் வெடி யோசிச்சு ஒரு தார்பாயை 2ஆக மடித்து போத்திக்கிட்டான். கோயிலில் 2ஆக மடித்து, ஏன்னா கெட்டியாக இருக்குமில்ல, கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் க்ளோஸ், தோலும் க்ளோஸ். 6 மணிக்கு பெல் அடிக்கிறது மட்டும் லைட்டாக கேட்குது. எல்லா புலனும் அமைதியாக இருக்குது. 200 வில்லன் இருக்கிறான், அவன் பேர் தான் மனம். அவன் சொன்னா, ஏன் அந்த புள்ள இன்னும் வரல அப்படின்னு. இந்நேரம் அந்த புள்ள வந்திருக்கணுமே, ஏன் வரல? அப்போ நம்ம வாழ்க்கை யார் சிதைக்கிறா? இந்த 5 + மனம். 6 பேரை வெளியே போகிறவங்களை என்ன பண்ணணுங்க, உள்ள கொண்டு வரணும். போயிட்டே தான் இருப்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க எங்கெங்கே தவம் பண்ண முடியுது, எங்கெங்கேயோ வருது. சாமிஜி சொல்லுவார், அது உண்மைதான். எப்படி சொல்லுவார்னா, இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டி, கபடி நடக்குதுன்னு வச்சுக்கோங்க வீட்டுக்கு பக்கத்தில், அல்லது பொங்கலுக்கு ஏதாவது விளையாட்டு நடக்குதுன்னா நாம் பார்வையாளராக தான் இருக்கணும். நாம் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அவங்க ஜெயிக்கணும் இவங்களும் ஜெயிக்கணும்னு நினைக்கக்கூடாது. என்ன நடக்குதோ அதை என்ன பண்ணணும், ரசித்து பார்த்து. அது மாதிரி கொஞ்ச நாளைக்கு தவத்தில் பழைய ஆளுகளாக வரும், பழைய எண்ணமெல்லாம் வரும். அவங்களையெல்லாம் என்ன பண்ணணும், அவங்களோட கலந்துக்கூடாது. நாம் என்னவா இருக்கணும், பார்வையாளராக இருக்கணும். யாரோ வர்றாங்க, கோவப்படுத்துகிறாங்க, அதை நம்ம தாத்தா வாட்டருக்கு போயிட்டு போகிறாங்க. அப்போ டஸ்ட்பின்லேருந்து என்ன ஆகிட்டே இருக்குது, குப்பை தொட்டியிலிருந்து. அதுதான் கண்ணை மூடும்போது நிறைய வரும். பயந்துக்காதீங்க, கொஞ்சம் நாளைக்கு என்ன ஆகும், உள்ளிருந்து நிறைய வரும். ஏன்னா இப்போ நம்ம மன அலைச்சலோட இப்போ தான் குறைக்க ஆரம்பிக்கிறோமில்ல, அப்போ தான் என்ன ஆகும், உள்ளிருந்து கண்ட பேர் யாரோ ஒரு என்னென்னமோ வரும். அதெல்லாம் வரட்டும், கொஞ்சம் நாளைக்கு அதை பார்த்தீங்கன்னா போதும். அப்புறம் என்ன ஆகும், அப்போ தான் மனசும் இந்த 5 புலனும் என்ன ஆகுது, உள்ளே வரும். அதனால தான் திருமூலர் கடவுளி சித்தரில் 2 பாட்டு எழுதியிருக்காங்க. திருமூலர் எழுதுனது பார்க்கின்ற, அவர் வந்து இப்படி எழுதினார், தவறு இப்போ தவறாக புரியறதுனால நான் கொஞ்சம் மாற்றிக்கிட்டுட்டேன். அவர் எழுதுனது பார்ப்பான் அகத்திலே பார்ப்பச 5 உண்டு. பார்ப்பான்கிறது ஜாதி கிடையாது. பார்ப்பான்னா தன்னை பார்ப்பவன், தன் நிலையை உணர்பவன். நான் எங்கிருந்து வந்தேன் என்கிற உணர்வை பெற்றவனுக்கு பேர் தான் என்னதுங்க, பார்ப்பான். நம்ம இப்படி மாற்றிக்கலாமே, பார்க்கின்ற அகத்திலே பார்ப்பச 5 உண்டு. மேய்ப்பாரின்றி வெறித்து திரிவினை. இந்த 5 பேருக்கு மேய்க்கிறதுக்கு ஆள் இல்லாதனால அது என்ன ஆகுதுங்க, வெறிச்சுக்கிட்டுன்னா வில்லேஜில் சொல்லுவாங்க, ஒன்று என்ன ஆகும், ஒவ்வொரு பக்கம் ஓடும். பார்ப்பஸ் 5. அப்போ என்ன சொல்றாரு, பார்க்கின்றவன் அகத்திலே பார்ப்பஸ் 5 உண்டு, மெய்ப்பாரின்றி வெறித்து திரிவினை. மெய்ப்பார் உண்டானால், ஒரு ஆள் போட்டோம். என்ன ஆளுங்க, என்ன ஆள் போட்டாங்க, அதை மிரட்டிக்கு ஒரு இடத்துல நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஆள் மேய்க்கிறதுக்கு ஆள் போட்டோம். வெறியும் அடங்கினால், ஒரு ஆள் வந்து அடங்குமா அடங்காதுங்களா, அடங்கிது. வெறியும் அடங்கினால் பார்ப்பஸ் 5 பாலாய் சொரியுமேங்கிற. 5 பசுமாடு என்ன பண்ணும்,
பால்னா ஞானத்தை சொல்கிறேன். அப்போ மேய்க்கிறக்கு ஒரு ஆள் வரணும்னு சொல்கிறாங்க. யாரை மேய்க்கிற கூப்பிடலாங்க? அந்த 5 பேர் இருக்காங்களே, அந்த 5 பேரை அடக்கிறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கும்போது, அதன் பிறகு 13வது பாட்டில் சொல்றாரு ஆக்கினை தவங்கிற. யாருங்க? திருமூலர். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சித்தர் யாருங்க? திருமூலர். அவர் தொடாத பாடமே கிடையாது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி தான். நம்ம படிச்ச அளவில் வேற கூட இருக்கலாம். நமக்கு தெரிஞ்சு திருமூலருக்கு அப்புறம் எல்லா சப்ஜெக்டை பற்றி பேசினவர் யாருன்னா வேதாத்திரி மகரிஷி. இன்னும் கூட சில கவிதைகள் இருக்கு, இன்னும் நிறைய கவிதைகள் இருக்கு. அப்போ இதைத்தான் கடுவெளி சித்தர் வேற மாதிரி பாடுறார். அவர் என்ன சொன்ன? நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பானை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டில் ஆடுவார் பழைய படத்தில். அந்த படத்தில் என்ன அர்த்தம் சொல்கிறாங்கன்னா, இல்லை டைரெக்டாக மீனிங் எடுத்தோம்னா என்ன அர்த்தங்க? ஒரு பானை வேணும்னு ஆசைப்பட்டார், குயவர்கிட்ட போய் சொன்னார், லேட் ஆகி போச்சு, கிடச்சிருச்சேன்னு சந்தோஷத்தில் வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு வந்தான், பானை என்ன ஆயிடுச்சு? உடஞ்சிருச்சு. இப்படியெல்லாம் சித்தர்கள் பாட்டு எழுத மாட்டாங்க. அவங்க பரிபாசைன்னு பேர். நீங்கள் காயகல்பத்தில் ஒரு பாட்டு இருக்கு, மூலமாம் குளத்தினிலே முளைத்தெழுந்த கோடையை காலமே எழுந்திருத்து 4 கட்டு அறுப்பீரேன் விருத்தரும் பாலராவார் பரபிரம்மம் ஆகலாம். பார்த்துருக்கீங்களா? ஒரு குளத்துல நடுவாண்ட முளைச்சிருக்கிற கோரப்புள்ள நேரமா எந்திரிச்சு போய் 4 கட்டு அறுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க இளமையா இருக்கலாம், கடவுளாயிரலாங்கிறார். அப்படி இருந்தா எல்லா குளத்துலயும் ஆள் உட்காந்துருப்பான். காலமே விடிய காலமே போய் உட்காந்துக்குவான். எல்லாம் டோக்கன் வாங்கிக்குவாங்க, நான் இன்னைக்கு அறுத்துக்கிறேன். ஏன்னா எப்படியே இருக்கலாம். விருத்தரும் பாலராவார். விருத்தர்னா வயசானவங்க, பாலர்னா என்ன அர்த்தங்க? இளமையாயிரல. அதான் பாட்டு, அதான் அர்த்தம் இல்லை. மூலமாம் குளத்தினிலே, நம்ம உடம்புல இருக்கிற மூலம்னா மூலாதாரத்தில் முளைத்தெழுந்த கோரையை, கோரை தாங்கன்னா குண்டலினி ஆற்றலை காலமே எந்திரித்து நேரமா எந்திரிச்சு 4 கட்டுன்னா தம் கட்டுன்னு நம்ம ஊரில் இருக்குல்ல, காயகல்ப பயிற்சி சொல்றார். தம் கட்டுன்னா என்ன அர்த்தம்? ஓஜஸ் பண்ணுங்கிற. ஏன்னா மகரிஷிக்கு வெகுநாள அது புரியல. மதிமண்டலம் ஏற்ற வள்ளீரேல்கிறார் தாய்மான். மதினா தெரியுது, மண்டலம்னா தெரியுது, எப்படி ஏத்துவதுன்னு மகரிஷி ரொம்ப டவுட்ல இருந்தார். நரம்பூக்கம் கண்டுபிடிச்சிட்டார். ஆனா மதிமண்டலம் தலைக்கு கொண்டு போறது எப்படி? அமெரிக்காவில் மைத்துன யோகம்னு ஒரு ஆள் நடத்துறாரு. அந்த ஆள் ஓஜஸ் போடுறாரு. என்ன போடல? நரம்பூக்கம் போடல. வெறும் நரம்பூக்கம் பண்ணினாலும் முழு பலன் கிடைக்காது. வெறும் ஓஜஸ் போட்டாலும் என்ன கிடைக்காது? காயகல்பத்தில் பலன் கிடையாது. உடனே மகரிஷிக்கு டக்குன்னு அப்பதான் கிளிக் ஆகுது. 2 பாட்டு அவர் அடிக்கடி சொல்லுவார். அந்த பாட்டின் மூலமாகத்தான் அது என்னன்னு யோசிச்சுட்டு இருந்து அவர் செஞ்சார். 2 பேரும் ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங். நான் நரம்பூக்கம் தருகிறேன், நீ என்ன கொடு. அதனாலதான் நீங்க இன்னைக்கு வரைக்கும் பார்ப்பீங்க. நான் இந்த ஒரு சமீபத்தில் ஒருவருக்கு 4 நாளைக்கு முன்னால் போயிருந்தேன். வேதாத்திரி மகரிஷி அருளிய காயகல்பம்னு போட்டிருந்தாங்க. அது தவறு. அப்படி மகரிஷி சொல்லவே இல்லை. வேதாத்திரி மகரிஷியால் சீரமைக்கப்பட்ட அல்லது உருவாக்கப்பட்டன்னு கூட வார்த்தை, சீரமைக்கப்பட்டதுதான். ஏன்னா மகரிஷி என்னைக்கும் என்ன செஞ்சாரோ அதை மட்டும்தான் சொல்லுவார். ஏன்னா ஒருத்தரிடம் வந்து நம்ம டிரான்ஸ்ஃபர் வாங்கியிருக்கணும். அதே தீட்சை கொடுத்தது நானே ஞானம் பெற்றேன்னா சொல்லியிருக்காரு. யாருக்கிட்ட தீட்சை வாங்கணும்னு சொல்றாரு? குரு யாருங்க? பரஞ்சோதி மகான். அப்படித்தான் இந்த பாட்டில் இருக்குல்ல, என்ன சொல்லிட்டு இருந்தேன், கடுவெளி சித்தர் பாடல். நந்தவனத்தில் ஒரு ஆண்டி, நந்தவனம்னா பூமி, ஆண்டினா மனிதன். 4 மாதமாய் குயவனை வேண்டி, 4 கூட்டல் 6 எத்தனை மாசங்க? 10 மாசம். குயவன் யார்? குயவன் இறைவன். இறைவன் காடு தான். அதுதான் குயவன்னா எப்படி வேணாலும் மூக்கு அமைக்கிறான், வாய் அமைக்கிறானா இல்லைங்களா? கொண்டு வந்தான் ஒரு தோண்டின உடம்பு, அதை கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி. இந்த உடம்ப கூத்தாடினா எனக்கு ஒரு டவுட் வந்து கேட்டபோது, கூத்தாடினா நல்லதா கெட்டதா? நீங்களே சொல்லுங்க, நல்லதா கெட்டதுங்களா? டான்ஸ் ஆடுறோம் இப்பெல்லாம், கல்யாண வீட்லயே ஆடுறாங்க, கோயிலே ஆடுறாங்க. முதல்ல ஆண்கள் தான் ஆடுவாங்க, இப்பெல்லாம் யாரும் ஆடுறா? பெண்கள் ஆடுறாங்க. பொண்ணு மாப்பிள்ளை கூட்டிட்டு வர்றதுக்கு அத்தனை பேர் சேர்ந்து ஆடிட்டு வர்றாங்க. அப்புறம் பார்த்தா அவங்களே ஆடுறாங்க. இதெல்லாம் நம்ம கலாச்சாரமே இல்லை. அப்படியே முழுக்க என்ன ஆகிட்டு வருது, மாறிக்கிட்டு வருது. அதுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு 2 பேர் வர்றாங்க. டான்ஸ் கல்யாணத்துக்கு ஆடுறதுக்கு சொல்லி அவங்களுக்கு 10,000 ரூபா. எப்படி ஸ்டெப் போடுறது, என்ன பாட்டு, அப்படி ஆயிடுது. அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ சாமி சொன்னாங்க, உடம்பால் ஆடல ஏதாவது ஆடிட்டான்.
புலன்களால் அடிக்கும். இந்த புலன்களை நாம் உள்ள கொண்டு வர அளவுக்கு தான் நம்முடைய மனமும் நல்லா இருக்கும், வாழ்க்கையும் நல்லா இருக்கும். எத்தனை மணிக்கு முடிக்கணும் ஐயா? இல்லை, இப்போதான் எண்ணிட்டு போயிருக்காங்க, ஒன்றும் சாப்பாடு வரல. நான் அப்படி எப்படி பார்த்துக்கிட்டே வருவேன். ஏன்னா அந்த ஒரு டைம்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் நீங்களும் உட்காந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா நான் ஒரு 4ஆம் தேதி ஒரு ஊரில் பேசினேன், 10 மணிக்கு வந்துடுங்க நம்ம ஆரம்பிச்சிடலான்னு. அப்புறம் பேசுகிறாங்க என்னை வேறு மேடையிலே உட்கார வைக்கல, இல்லைன்னா பேசலான்னு கீழே உட்கார வச்சுட்டேன். என்கிட்ட 12:30 மணிக்கு மைக் கொடுத்தாங்க, நீங்கள் 1 மணிக்கு முடிச்சிருந்தாங்க. இதுக்காக நான் இவ்வளோ தூரம் வந்தேன். அரை மணி நேரம்ல யாரெல்லாம் மைக்கை பிடிச்சினா குறைந்தபட்சம் 2 மணி நேரம் வேணும் அப்படின்னு. அப்புறம் சாப்பாடு வந்துருச்சுனாங்க அப்படின்னு என்ன எடுத்து 1 மணி, அதெல்லாம் முடியாது, 2 மணி வரைக்கும் நான் பேசுவேன். நீங்கள் பண்ண தப்புக்கு நாம் என்ன பண்ண முடியாது? ஏன்னா ஒருத்தர் நம்ம கூப்பிடுறாங்கன்னா ஏதோ ஒரு 4 விஷயத்தை என்ன பண்ணணும் வர்றவங்க. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு முழு அனுபவம் உண்டு. இப்போ அவங்க ஒரு நம்பர் சொன்னாங்க, நீ உங்கள் காதில் என்ன விழுந்ததுன்னு தெரியல, 6000 விழுந்ததுன்னா 60,000 விழுந்தது. எங்களுடைய மாணவர்கள் 60,000 பேர்த்த பிரமையானம் கூட்டிகிட்டு போயிருக்கு. 5 லட்சம் மாணவர்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்துருக்கோம். என்ன அவன் செஞ்சிருப்பான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? +1 பசங்க செஞ்சிருப்பாங்களா? அதெல்லாம் செய்ய மாட்டான். இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நேற்று பஸ்ஸில் கொண்டு போய் அங்கே உட்கார வைக்கிறோம். அவன் நைட்டு என்ஜாய் பண்ணுறான் எல்லாம். ஏன்னா அவன் ரூம்மேட் எல்லாம் வேறு பக்கம் போயிடுவான், இவனெல்லாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டு உள்ள வெடி நியாயம் பேசுவான். எப்படியோ ஆனால் உள்ள விதைக்கப்பட்டது ஒரு நாள் என்ன ஆகுது, வெளியே வருது. ஆழியாறில் பார்க்குறேன், ஆழியாறில் இந்த 60,000ல் 1 2 என்ன ஆகிட்டு வருது. இப்போ இந்த சனிக்கிழமை எவ்ரி சாட்டர்டே கண்டிப்பாக இருப்பேன். செவ்வாய் இருப்பேன், சனி இருப்பேன், சனிக்கிழமை கண்டிப்பாக இருப்பேன். சனிக்கிழமை காலையில் கவுன்சிலிங்னு ஒரு கிளாஸை நம்ம ஆழியாறில் நடத்துகிறோம். ஃபவுண்டேஷன் வர்றதெல்லாம் இப்போலாம் பெருகிருச்சு, கூட்டம் நிறையா வருது, பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் வர்றாங்க. அதில் ஒரு பொண்ணு என்னையே குறுன்னு பார்த்துட்டு இருந்தேன். நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன், பெண்ணையே பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் வந்து மெதுவாக வந்து சொல்லிச்சு, சார் இது நடந்த ஒரு 6 மாதம் சார், நான் உங்கள் ஸ்டூடெண்ட்டு தான் சார், அப்போவே பிரமையானம் எடுத்துக்கிட்டேன், இப்போ எதுக்குமா வந்திருக்கிறேன்? இப்போ தான் நான் பரீட்சை எழுதி கோயம்புத்தூரில் ஜட்ஜாக இருக்கிறேன் சார். நந்தினின்னு பேர், டைரக்ட் எக்ஸாம் எழுதி வர்றாங்க பார்த்தீங்களா, அதில் வந்த பொண்ணு. இப்போ இந்த சனிக்கிழமை நான் போய் 3ஆம் தேதி பேசுகிறேன். ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, நான் ஜப்பானில் இருக்கேன் சார், ரொபாட்டிக் இன்ஜினியரிங்காக இருக்கேன். அப்போல்லாம் எனக்கு இதை பற்றி தெரியல, இப்போ தான் எனக்கு என்ன உணர்றேன், இங்கே வந்துருக்கு. இன்னொரு இப்படி நிறையா அடிக்கிட்டே போகலாம். சமீபத்தில் ஆழியார் ஒரு நிகழ்ச்சிக்காக ஒருத்தர் கூப்பிட போயிருந்தோம். எங்கள் காலேஜ்லேயும் ஒரு கான்வெகேஷனுக்கு போயிருந்தோம். முன்னால் முதல்வர் படம் பாக்கெட்டில் தெரியுற மாதிரி வச்சுருப்பாங்கல்ல, எல்லோரும் வச்சுருப்பாங்க. பின்னால் விசிட்டிங் கார்டு ஆர்டர் இருக்கு. கையை விட்டாரு பாருங்க, சாமிஜி வந்து விழுகிறார். உள்ளிருந்து ஒரு அமைச்சர், இப்போ இருக்கிற தமிழ்நாட்டினுடைய ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் உடைய பாக்கெட்லேருந்து சாமிஜி வந்து விழுகிறார். ஏன் அப்படின்னா, நாங்கள் அப்போ கொடுத்த பயிற்சி இன்னைக்கு வச்சுக்கொண்டு தோணுதில்லை. வேற யாரையா கூட வச்சிருக்கலாம், ஏன் மகிழ்ச்சி வச்சிருக்கான்னு ஒரு நம்பிக்கை. அதனால தான் நான் தீர்க்கமாக சொல்லுவேன், எனக்கு மிகப்பெரிய அனுபவம் இதில் உண்டு. மாணவர்களுக்கு கொடுத்தால், உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுத்தால் முதல்ல செய்யாது, ஆனால் ஒரு நாள் என்ன பண்ண ஆரம்பிக்கும், செய்ய ஆரம்பிக்கும். அந்த விதையை போடுறது நம்முடைய வேலை. அதனால தான் கொஞ்சம் கூட்டத்தை ரைஸ் பண்ணுறதுக்காக 10 நாள் பண்ணியிருக்கோம். ஆழியாரில் மே ஜூன் மாதங்களில் மாணவர்களுக்கான 14 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகளை நம்ம என்ன பண்ணுறோம், அங்கேயே தங்க வச்சு 10 நாள் தங்க வச்சு, நம்ம பயிற்சி மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. ஈவினிங் மட்டும் தமிழ்நாட்டில் பிரபலமான முகங்களை என்ன பண்ணுறோம், வாழ்க்கையில் ஜெயிச்சவங்களை காட்டுறோம். கக்கனுடைய பேத்தி இருக்காங்க, கக்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, வயதானவர்களுக்கு தெரியும். அவர் எவ்வளோ எளிமையாக இருந்தாருன்னு. ஆனால் இன்னைக்கு பேத்தி IPS அதிகாரியாக இருக்கு. அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து பேசும்போது அவங்க தாத்தா எப்படி இருந்தாருன்னு நம்ம சொல்கிறோம். அப்புறம் அவங்க பேசும்போது அந்த குழந்தைங்க நல்லா கேட்குறாங்க. அதனால் மெயின் என்ன அப்படின்னா, நம்ம பயிற்சியை மறவாமல் என்ன பண்ணணும், செஞ்சுக்கிட்டே வந்தால் ஆரம்பத்தில் உங்கள் குழந்தைகளுக்கு, நமக்கே அப்படித்தான் இருக்கு இல்லைங்களா. ஒரு நாளைக்கு இப்படி எந்திரிக்கிறோம், குளிர் அதிகமாக இருக்குது, நாளைக்கு செஞ்சுக்கலான்னு படுத்துது. அப்புறம் நாளைக்கு என்ன சொல்லும், நேற்று செய்யாமையே நல்லா தான் இருந்தோம், இனிமேல் கையில் ப்ராப்ளம் வந்தால் கைப்பயிற்சி, காலில் ப்ராப்ளம் வந்தால் கால். அப்படி போயிடவே கூடாது. இந்த மனசு அப்படி தான் பண்ணும். நம்மளை என்ன பண்ணுங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்திட்டு போயிடும். சரி, அப்போது
மெயினாக மகரிஷி அந்த இன்னைக்கு குடும்பங்களில் நான் நிறைய கவுன்சிலிங் பண்ணுறேன். ஈரோட்டில் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை ஈரோடு அறிவுத்திருக்கோயிலில் நம்ம வந்து கவுன்சிலிங் பண்ணுறோம். அப்புறம் இந்த கிராமங்களுக்கெல்லாம் போகிறோம், ஆலியார்லேயும் கொடுக்குறோம். மெயினாக என்ன பிரச்சனைனா குடும்பத்தில் இப்போ நிறையா பிரச்சனை. இந்த மனமுகிற பேசுறதோட எது முக்கியம் இன்னைக்குங்க? குடும்பத்தில் இன்னைக்கு இந்தியா முழுவதும் முதல் கேஸ் என்னவா இருக்கு? கோர்ட்டில் சொத்து தகராறு. 2வது கேஸு டிவோர்ஸ். எல்லாமே இந்த டைவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க, அதில் தான் அதிக கேஸ் இருக்கு. ஏன் இப்படி ஆகுதுங்க? நம்முடைய வாழ்க்கை முறை மாறிடுச்சு. நான் அதனால தான் சொல்லுவேன், குழந்தையை வளர்க்கும் போது ஆண் பெண் 2 குழந்தைகளையும் சில நேரங்களில் நீங்கள் என்ன பண்ணணும்? நோ சொல்லி வளர்த்தணும். நம்ம வாயிலிருந்து என்ன வரமாட்டேங்குது குழந்தை கேட்கும்போது? நோன்னு வரமாட்டேங்குது. இப்போ நான் ஐயாவும் காப்பி குடித்தோம். அதுக்கு முன்னால் அந்த குமரன் காப்பின்னு நினைக்கிறேன், அந்த வர வழி ஸ்ரீ குமரன் முன்னால் என்ன பண்ணுறான்னா அந்த பானிபூரி இந்த மாதிரி போடுறான் அதே கடையில். அந்த கலரை பார்த்தாவே நமக்கு அடிவயிறு என்ன ஆகுது? கலக்கு. அவ்வளோ சிவப்பாக இருக்குதுன்னா நிச்சயமாக அதில் என்ன இருக்கும்? ஒன்றா சாஸ் இருக்கும், அது எப்போவோ தயாரித்த சாஸு. அப்புறம் மிளகாப்பொடி இருக்கும். அதெல்லாம் உடம்பு என்ன பண்ணும்? கெடுக்கும். அப்படி உங்களுக்கு ஒரு 10 வயதில் உங்கள் வீட்டில் பெண் குழந்தை இருந்து அதை கொடுத்தீங்கன்னா உங்கள் பொண்ணு என்ன ஆயிரும்? என்ன ஆகுது? பருவம் அடைந்து விடும். நான் அடிக்கடி எல்லா இடத்துலையும் பார்த்தா சொல்கிறேன், குழந்தை ஏன் வந்து நம்ம ஊரில் கொண்டாடுவோம். 10 வயசுல ஒரு புள்ள வயதுக்கு வந்துருச்சுன்னா கொண்டாடுறோமா இல்லைங்களா? உடனே பூப்பு நன்றி. ஆக்சுவலாக எத்தனை வயசுல வரணும்? 16. மகரிஷி பழைய புக்கு ஆரம்பத்துல 16 வயது முடிந்திருந்தா தான் காயகல்பம்னார். அப்புறம் மகரிஷி பார்த்தாங்க இது வேலைக்காகன்னு 14 பண்ணாங்க. இப்போ என்ன பண்ண வேண்டிய நிலைக்கு இருக்குது? 10 பண்ண வேண்டிய நிலை. இது குடும்பத்திற்கு சந்தோஷமா இருக்கலாம், எங்களை மாதிரி ஒரு சைக்காலஜிஸ்டுக்கு வருத்தமா இருக்கு. 10 வயதில் ஒரு குழந்தை பருவம் அடைந்தால் 30 வயது ஆகும்போது உடலால் 30 வயது, மனதால் 60 வயது. நான் சொல்ல புரியுதுங்களா? உடலால் அவங்க 30 வயசுக்குள்ளதான், ஆனால் மனசு எப்படி இருக்கும்? நீண்ட நாள் ஏதோ பெரிய பொண்ணா இருந்ததுனால அவங்க வாழ்க்கை போதும்னு நினைக்கிறாங்க. அது இன்னும் 10 வருஷம் ஆச்சுன்னா மேனோபாஸ் இல்லைங்களா? அது வந்துருச்சுன்னா எரிச்சல் வரும். இந்த உடம்பு இந்த வாழ்க்கையே நமக்கு தேவையில்லைன்னு நம்ம ஒரு ஆராய்ச்சியில் பார்க்குறோம். 35லிருந்து 42 வயதுக்குள்ள இருக்கிற பெண்கள் அதிகமாக தற்கொலை பண்றாங்க. ஆக்சுவலாக அது ரீபர்த். எங்களுக்கெல்லாம் எங்கள் பிறப்பு எப்படி? ஆண்களுடைய பிறப்பு ஒன்று அம்மா கிட்ட இருந்து வந்தோம், அப்புறம் அடுத்த பிறப்பு அப்படி கல்யாணம் அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படின்னா எங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி இருக்கா இல்லையா? ஆண்களுக்கும். பூப்பு நன்னீராட்டு விழா இப்போ ஈரோட்டில் அன்னைக்கு பையனுக்கு கொண்டாடினேன். ஆஃப் வேஷ்டி ஃபங்க்ஷன். நான் போயிருந்தேன். அவனை வேட்டியை கட்ட வச்சு அப்படி உட்கார வச்சு எல்லாம் நலங்கு போட்டாங்க. நீங்கள் அவனுக்கு அவன் வீட்டில் ஒரே பையன், அவனுக்கு வச்சு விட்டாங்க ஆஃப் வேஷ்டி. எப்படி கண்டுபிடிக்கிறது? பெண்ணுக்கு கண்டுபிடிச்சல, ஆணுக்கு எப்படி இந்த மகரக்கட்டுன்னு ஒன்று வரும், பார்த்துருக்கீங்க? ஆனால் ஒரு அதிசயம் என்னன்னா, இப்போ ரீசெண்டாக பெண்கள் தான் ஏர்லியராக என்ன ஆகுறாங்க? மெச்சூர்ட் ஆகுறாங்க. பையன்லாம் இந்த குரல் மாறுறது 10th தான் மாறுது, 9th 10th தான். அவன்லாம் 6 7 மாறதில்லை. அப்போ பையனுடைய உடம்போட எப்படி இருக்கு அர்த்தம்? பர்ஃபெக்டாக இருக்கிறான். இதை இந்த ஏர்லியர் ஸ்டேஜில் வர்றத குறைக்கணும் அப்படின்னா சில விஷயங்கள். பிராய்லர் கோழி ஸ்கின்னு கொடுக்கக்கூடாது, ஸ்கின்னோட கொடுக்கக்கூடாது. ஒன்று இந்த வாஷிங்டன் ஆப்பிள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஆப்பிளை கொடுத்துடக்கூடாது. மேலே இருக்கிற வேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? என்னது மெழுகு நிறைய மேலே கோட்டட். வாஷிங்டனில் பறிச்சா 10 வருஷம் ஆகிருக்கும். கெடாமல் இருக்கணும்னு என்ன பண்ணுவாங்க? முக்கி எடுத்துட்டா மெழுகு மேலே போட்டால் எந்த பூச்சி என்ன பண்ணாதுங்க? அரிக்காது. அதே மாதிரி இந்த ஃபாயில், சில்வர் அண்ட் கோல்டு ஃபாயில் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்வீட் மேலையெல்லாம் தூவி இருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு உடம்புல ஹீட்டை ஏற்படுத்தி தான் என்ன ஆகிறது? அது நேச்சுரல் ப்ராப்பர்ட்டி அல்ல. அது எப்படிப்பட்டது? செயற்கையாக உருவானது. அதனால தான் நம்ம பின்னால் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்காது, பின்னால் அது ரொம்ப வேதனை கொடுக்கும். அப்போ பர்ஃபெக்டாக நீங்கள் அது 11லேயே வயதுக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு 13 14 வயசுல தான் இந்த காயகல்பத்தை நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்குது. சரி, அதனால் மெயினாக குடும்பத்துக்குள்ளே நான் வர்றேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்குது. சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம். இந்த 3 என்ன ஆகலைங்க? 3 இல்லை. சகிப்புத்தன்மை இருக்குங்களா?
சகிச்சுக்கிறது இல்லை குடும்பங்களில். ஆனாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்தையும் தான் பார்க்குறோம். இப்போல்லாம் சண்டை போட்டால் மறுபடியும் என்ன ஆகக்கூடாது, வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு போகக்கூடாதுங்கிறாங்க. என்கிட்ட ஒரு பேரண்ட் வந்து சொல்கிறார், எப்படியாவது நீங்கள் டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும். நான் ஜட்ஜா? அதாவது அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் பொண்ணுகிட்ட பேசி அந்த மாப்பிள்ளைய வேண்டான்னு என்ன பண்ண பொண்ணு சொல்லணும். அந்த பொண்ணு அறுவடையே சொல்லிக்கிட்டு இருக்கு, நான் வேற பக்கம் மாப்பிள்ளை ரெடியாக இருக்குதா, அவனை கட்டி வச்சிடணும். அப்புறம் நான் மாப்பிள்ளையும் ஒரு நாளைக்கு வர சொல்லுங்க, 2 பேர்த்தையும் உட்கார வச்சு பேசினா தான் என்ன ஆகும், தெளிவு வரும் இல்லைங்களா? நம்ம ஒரு சைடு மட்டும் பார்க்கக்கூடாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். ஆரம்ப இடத்துல நான் நம்பிட்டேன், ஒருத்தர் பேசுறது சரின்னு. அப்புறம் அடுத்தவங்களுக்கு விசாரிச்சா தான் என்ன தெரியும், உண்மை தெரியும். அதனால இப்போல்லாம் கவுன்சிலிங் 2 பேர்த்தையும் வர சொல்லிடுறது. ஆனால் 2 பேர்த்தையும் பக்கத்தில் உட்கார வைக்கிறது இல்லை, தனித்தனியாக கேட்க. அவங்க அப்பா இப்படி சொல்கிறார், பிள்ளையை கூப்பிட்டு கேட்டேன், ஏமா அந்த மாப்பிள்ளை வேண்டாங்கிற, அவன் 12 மணி ஆனால் எங்கேயோ போயிடுறான், நைட்டு வெளியே பூட்டிட்டு போயிடுறான், ரைட்டுங்களா? அப்படி இந்த பையனை கூப்பிட்டு கேட்டேன், எங்கடா நீ எங்கே போகிறேன்னு சொன்னையா ஒய்ஃபுக்கிட்ட, நான் எதுக்கு அவகிட்ட சொல்லணும் அப்படி. அந்த பிள்ளைய கேட்டால், நான் எதுக்கு அவங்ககிட்ட கேட்கணும், இதுக்கு நாங்கள் தேவையே இல்லை, 2 பேரும் உட்காந்து பேசியிருந்தா என்ன இருக்கும், வேலை முடிஞ்சது. ஆனால் அவங்ககிட்ட கூப்பிட்டு கேட்டேன், எங்கடா போகிற 12, அதுதான் சொல்லு, ஏதாவது வேறு வீடு இருந்தாலும் சொல்லு. அப்போ தான் சொன்னேன், சார் நான் வந்து இந்த ஆமையெல்லாம் மெரினா பீச்சில் முட்டை போடுமில்ல, அந்த ஆமையை முட்டை போட்டு போயிடும், வெடிக்காலம் தான் போடும், 2 மணி 1 மணி 2 மணிக்கு. இது ஒரு கிளப் இருக்குது, போய் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆமை முட்டையெல்லாம் கலெக்ட் பண்ணி இன்குபேட்டரில் வச்சு என்ன பண்ணுவாங்க, பொறிச்சு கொண்டு போய் இதுக்குள்ளே விட்டுருவாங்க, கடலில் விட்டுருவாங்க. இவன் நல்லவனுங்களா இல்லையா, இதை சொல்லியிருந்தானே. அப்புறம் அந்த பிள்ளையை கூப்பிட்டு சொன்னேன், இந்த மாதிரி அவன் வந்து எதுக்காக போகிறான்னா இதுக்காகத்தான் போகிறான், சீசனுக்கு தான் போவான், நீ அதுக்குள்ளே அவசரப்பட்டு என்ன பண்ணுற, உன்னை விட உங்கள் அப்பா பாஸ்டாக இருக்கிறார். இந்த விஷயத்தை சொன்னது அவ்வளவு நல்லவரான, அவன் நல்லவன் தான், எனக்கு அந்த பையன் நல்லா தெரியும். நீ யாரோ பேச்சை கேட்டுக்கிட்டு முழுமையாக கேட்காம என்ன பண்ணுறது, இப்படி செய்யறது. அதனால வாழ்க்கை இப்படி போகுது. நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம், நிறைய ஆலியாரில் வர்றதெல்லாம் ஹேங் பண்ணி வர்றவங்களாம் வர்றாங்க. ஏன்னா அது தேவையில்லாது. நிறைய இப்போ பேப்பரில் பார்க்குறோம்ல, தற்கொலை. உலகத்திலே தற்கொலை குறைந்த நாடு ஒரு நாடு இருக்கு. மினிமம் ஒரு வருஷத்துக்கு 2 பேர் தான் சூசைட் பண்ணிக்கிறாங்க. எகிப்துன்னு ஒரு நாடு கேள்விப்பட்டு, எகிப்து நாடு. நம்ம அதை ஆராய்ச்சி பண்ணோம், எப்படி அந்த ஊரில் மட்டும் 2 பேர் போகிறான், எங்கள் பேப்பரில் ஒரு பேஜ்லேயும் 2 பேர் போயிடுறாங்க. ஒரு பேஜ் நீங்கள் படிக்கிறக்குள்ளே என்ன இருக்கும், 2 பேர் இறந்துருப்பாங்க இல்லை. அப்புறம்தான் புரியுது, லேட் மேரேஜ் நல்ல பக்குவமான பிறகு என்ன பண்ணுறாங்க, கணவனும் மனைவி ஆகிறாங்க. அப்போ என்ன ஆகுது, சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகம் இருக்கும். லேட்னா ரொம்ப லேட்டெல்லாம் கிடையாது. மகிழ்ச்சி அதான் சொல்கிறேன், வாழ்க்கை 2 பேர் ஸ்டெடி ஆன பிறகுதான் என்ன பண்ணணும். இப்போ கூட ஒரு பொண்ணு என்கிட்ட போல பேரண்டே கூட்டிகிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு என்ன கேட்குறாங்கன்னா, அந்த பொண்ணு வந்து ஷூட்டராக இருக்குது. ஷூட்டர்னு தெரியுமா, துப்பாக்கி சுடுற ரைஃபிள் அதில் இருக்குது. அவங்க அம்மாவும் வந்திருந்தாங்க அகத்தாய்வுக்கு. அந்த அம்மா சொல்லுது, எப்படியாவது இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண வைக்கணுங்க, ஏதாவது சொல்லுங்க. அந்த பிள்ளைய கேட்டால், நான் 2 வருஷத்துக்குள்ளே இந்தியாவுக்கு ஒரு மெடல் வாங்கிட்டு தான் நான் என்ன பண்ணுவேங்க. இப்போ நாங்கள் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் ஆலியாரில், 2028 வரைக்கும் உங்கள் பிள்ளைக்கு டைம் கொடுக்குறேன். அந்த பிள்ளைய வச்சுக்கிட்டே தான் சொன்னேன், 2028க்குள்ளே நீ சாதனை பண்ணலைன்னா என்ன பண்ணிடணும், கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரு இலக்கு நிர்ணயிக்கணுமா இல்லையா. நிறைய பேர் அப்படித்தான் படிக்கிறேன்ட்டு என்ன பண்ணிக்கிட்டே போகிறாங்க, படிச்சுக்கிட்டே போயிடுறாங்க. அப்புறம் அதுக்கு தகுந்த மாப்பிள்ளை பெண்ணாக மாட்டேங்குது, பசங்க படிக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறோம் நம்ம பார்க்கும்போது. அதனால் அந்த சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், தியாகங்கிறத மகிழ்ச்சி சொன்னாங்க. அதே மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள சண்டை வர்றதுக்கு 4 காரணம் சொல்லுவார் மகிழ்ச்சி. தேவை, அளவு, தன்மை, காலம். சிம்பிளாக எடுத்துக்கலாம். ஏன்னா இதை தெரிஞ்சுக்கணும் எல்லாருமே. ஏன்னா இதை வச்சு தான் மகிழ்ச்சி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது. இப்போ தேவை, பொங்கல் வருது, என்ன தேவைங்க, வசந்த் அண்ட் கோவில் ரேட்டை குறைச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஃப்ரிட்ஜு வேணும்னு ஆசைப்படுறோம், அது ஃப்ரிட்ஜு, அந்த அம்மா ஃப்ரிட்ஜு வேணும், இது தேவை. அடுத்தது என்னங்க, அளவு. எத்தனை ஃப்ரிட்ஜ், எத்தனை லிட்டர், 180, 250, 300, டபுள் டோரா, சிங்கிள் டோர். அடுத்து என்னது, 3வது தன்மை தான் அது, டபுள் டோரா. இப்போல்லாம் 4 டோர் வந்திருக்கு, டிவி வந்திருக்கு, எஃப்எம் வந்திருக்குது. இது மாதிரி. காலம்னா எப்போ வாங்கலாம், பொங்கலுக்குள்ளே இஎம்ஐ தான் போடணும், அது யார் கட்டணும்,
நாம தான் கட்டணும், கையில் காசு இல்லை, கொஞ்ச நாள் ஆகட்டும் அப்படின்னு எல்லா 4 பேரும் உட்காந்து முடிவு பண்ணால் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஃபேமிலி நல்லா இருக்கும். சமயத்தில் நீயா நானாவில் ஒரு அம்மா சொல்லுது, அவருக்கு ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, எங்கள் வீட்டில் 8 ஃப்ரிட்ஜ் இருக்குது. அப்புறம் அந்த அம்மாவை எழுப்பி கேட்டேன், ஏமா 8 ஃப்ரிட்ஜ் வச்சுருக்க? ஆமாம், நீங்கள் புதுசாக கண்டுபிடிச்சா நான் அப்டேட் ஆக வேண்டாமா? ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் சினிமா டிவியில் சீரியல் பார்க்குறதுக்கு ஹாலுக்கு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ டிவி வந்துருச்சு, அதுலேயே சமைச்சிக்கிட்டே என்ன பண்ணலாம்? ஆமாம், ஆனால் இது என்ன ஆயிருக்குன்னு தெரியாது. நான் உங்களை இதுக்காக சொல்லலை, கவனம் குறையுதா இல்லைங்களா? இன்றைக்கெல்லாம் கேஸ் அடுப்பெல்லாம் நிறைய, முதல்ல ஸ்டவ் தான் வெடிக்கும், இப்போ என்ன ஆகுது? கேஸ் வெடிக்குது. இதெல்லாம் எதனால்? கவனக்குறைவு. மனிதன் கவனக்குறைவானவன் தெரிஞ்சுதான் எல்பிஜி கேஸுக்கு வாசம் கிடையாது, தெரியுமில்ல? அதுக்கு வாசமே கிடையாது. ஆனால் ஏன் அழுகிற நாத்தத்தொன்னை போட்டு வச்சான்? முட்டை அழுகிற வாசத்தை அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. முட்டை அழுகுனா அந்த வாசம் தான். ஏன் ஆட் பண்ணாங்கன்னா, டக்குன்னு உள்ள ரூம்குள்ளே போனால் முட்டை வாசம், அழுகல் வாசம் வந்தால் கேஸ்ன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆக்சுவலாக எல்பிஜிக்கு என்ன கிடையாதுங்க, வாசமே கிடையாது. கொஞ்சம் அதுக்குள்ளே பிடிச்சி வைக்கிறாங்க ஒரு கெட்ட நாத்தத்தை. என்ன பண்ணுறாங்க? எதுக்காகனா நமக்காக, நம்ம அவேர்னஸாக இருக்கிறதுக்காக. அதனால் இந்த தேவை, அளவு, தன்மை, காலத்தில் தான் நிறைய பேர் இப்போ என்ன ஆகுறாங்க, ஃபைட் பண்ணிக்கிறாங்க. அதை குறைக்கணும். டைம் வந்துருச்சுங்களா சாப்பாடு? ரைட். நான் விட்டால் நிறைய பேசிடுவேன். இப்போ ஒரு பக்கம்தான் இப்படி லைட்டாக பார்த்து பேசியிருக்கிறேன். ஆனால் உண்மையிலேயே திருப்பூரில் எவ்வளோ கோடி மக்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே திருப்பூருக்கு என்ன சிறப்பு? எல்லா நாட்டுக்காரனும் ஒரு ரகசியமாக பதுங்கி இருக்கிறான். நைஜீரியாக்காரன் இங்கே இருக்கிறான், பங்களாதேஷ்காரன் நிறைய இருக்கிறான், வெஸ்ட் பெங்கால்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் தான் யார் உட்காந்துருக்கிறான்? இந்தியாவினுடைய ஒரு அங்கம்னு வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்ததை அடையாளம் காட்டிகிட்டு இருக்கிறோம். 3/4 பேர் யாருங்க? பங்களாதேஷி. நான் அதை 15 வேலம்பாளையத்தில் ஒரு தடவை பேசும்போது சொன்னேன், ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா இருக்குது. அதிகமான தற்கொலையும் இங்கே தான் நடக்குது, திருப்பூரில் தான் நடக்குது, நம்ம ஆவண காப்பகத்தில். பட் அது யார் அப்படின்னா திருப்பூருக்காரங்க இல்லை. திருப்பூருக்கு வேலை ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு வந்து அங்கே என்ன ஆயிருக்காது, இங்கே சக்ஸஸ் ஆகிருக்காது. வெளியூர்காரங்க நம்ம மறுபடியும் ஆராய்ச்சி பண்ண உள்ள திருப்பூர்காரங்களானா இல்லை. திருப்பூர்காரங்க அவங்க வாட்டுக்கு இருக்காங்க. வெளியிலேருந்து வேலைக்கு வர்றவங்க திருப்பூர் போயிட்டா வாழ்க்கையை என்ன பண்ணிடலாம், வசந்தமாக்கிடலான்ட்டு வர்றாங்க. இங்கே வந்தால் தான் தெரியுது எவ்வளோ கஷ்டம். ஆனால் அதுலேருந்து மீண்டுக்கிட்டு வருது இல்லைங்களா? மீண்டுக்கிட்டு வருது. எதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பயிற்சி நாம் என்ன பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். இந்த உடல், உயிர், மனதுக்கு கொடுத்துக்கிட்டே தான் இருக்கணும். இது மருந்து மாத்திரையிலாம் என்ன ஆகாது. நீங்கள் உடலை கூட மருந்து மாத்திரையில் சரி பண்ணிடலாம். இந்த ஓசிடின்னு ஒரு ப்ராப்ளம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? உங்கள் வீட்டில் நிறைய பல 10க்கு 2 பேர் இருக்குது. கையை கழுவ ஆரம்பித்தா கழுவிக்கிட்டே கிடப்பாங்க. யாராவது வீட்டில் வந்து உட்காந்துட்டு போயிட்டா அவங்க உட்காந்த இடத்துல எல்லாத்தையும் மாப்பு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, துடைப்பாங்க. இது பெண்களுக்கு. ஆண்கள் அப்படி தான், அந்த துணி என்ன பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, எல்லா பக்கமும் பார்க்கும். வியர் பண்ணுறதுக்கு முன்னால் தூசு தட்டுறது. ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சால் அது என்ன கிடையாதுங்க, நல்லதில்லை. அதுக்கு பேர் ஓசிடி, அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர்னு ஒரு நோய். அது ஒரு நோயின்னு சொல்ல முடியாது, ஒரு குறைபாடு. அந்த நிறைய பாத்ரூமில் போனால் என்ன ஆகும், பாத்ரூம் போனால் 1 மணி நேரம் பண்ணுறாள்லாம் இருக்குது. ஆலியாரில் வர்றாங்க நிறைய, 1 மணி நேரம் ஆகுது. ஐன்ஸ்டீன் 1 மணி நேரம் ஆகுமா பாத்ரூம் போனார். ஒரு நாள் என்னையா இருந்தாலும் பாத்ரூம் போனால் இப்படி பண்ணுறான்னு அந்த சாவி போடுற வழியாக எட்டி பார்த்துருக்காங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறாங்க, குளிக்க போடுறதில்ல, அப்படியே நின்றுக்கிட்டு சோப்பு நுரைய உரைச்சி பபுள்ஸ் வருமில்ல, அதை உடைப்பாராங்க. இதை வெளியே பண்ணால் கிறுக்குன்னு நினச்சிப்பாங்கன்ட்டு பாருங்கள், பாத்ரூம்குள்ளே பண்ணியிருக்கு. அப்புறம் ஒரு நாள் அவர்கிட்டே கேட்குறாங்க, ஏயா இதை இப்படி பண்ணிகிட்டு இருக்க குழந்த மாதிரி? அப்படி பண்ணிட்டு போனால் தான் எனக்கு என்ன வருதுங்கிறார். கண்டுபிடிப்புகள் நிகழ்வு. அப்படின்னா மன மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஒரு கண்டுபிடிப்பே என்ன ஆகும், நடக்கும். இந்த ஓசிடி ப்ராப்ளம் நான் அந்த கேரக்டர் மட்டும் சொல்லிடுறேன். ஓசிடி ஒரு குரூப் 5 பேர் வந்தாங்க. ஒரு தாத்தா, அவருடைய பையன், மருமகள், பேரம்பேத்தி, 5 பேர் ஆலியர். வரும்போது ஆளுக்கு ஒரு பேக் மாட்டிக்கிட்டு வந்தாங்க. சாப்பிடும்போது அதுக்குள்ளே தட்டமும் டம்ளரும் இருக்குது. அவங்களுக்கு இந்த பழக்கம் 5வது தலைமுறையாக வந்திருக்கு. எங்கே போனாலும் என்ன கொண்டு போயிடணும், தட்டன் டம்ளர். ஏன் அப்படின்னா கிருமி ஒட்டிக்கணும் நம்ம தட்டத்தில் சாப்பிட்டா.
ஆலியார் தட்டை எவ்வளோ ஸ்டெர்லைஸ்டு பண்ணி தான் உள்ளே வருது. நீங்கள் ஒரு தடவை கழுவினாலும் மறுபடியும் அவங்க ஒரு வாஷ் பண்ணி நம்ம வந்து ஸ்டெர்லைட் பண்ணுறோம். அதை வந்து முழுக்கமாக கிருமி நீக்கி மிஷின் வச்சுருக்குறோம். அது வழியாக வந்து தான் உங்கள் கைக்கு வருது. ஆனால் இவங்க அப்படியே பழகிட்டாங்க. சரி, நான் இப்போ சாப்பிடும்போதே காலையில் யோசித்தேன், இவங்க தான் சரியாக நம்ம கவுன்சிலிங் முதல்ல கொடுக்கணுன்ட்டு நான் பேசும்போது அப்படியே லைட்டாக வின் பண்ணேன். அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்க. நான் கேட்டேன், எதுக்காக வந்திருக்கீங்க 5 பேர்? அந்த பொண்ணை காமிச்சு, இந்த பொண்ணை நாங்கள் சென்னையில் அட்மிஷன் போட்டிருக்கோம் காலேஜில், ஓசிடியோட காலேஜ் போனால் இருக்க முடியாதுங்கிறாங்க, உண்மையானு கேட்டாங்க. 100% உண்மை. ஹாஸ்டலில் தான் தங்கி ஆகணும். ஹாஸ்டலில் சுத்தம் பார்க்க முடியுங்களா? சுத்தமெல்லாம் கிடையாது. நான் 5 வருஷம் ஹாஸ்டல் இருந்திருக்கேன். கொஞ்சம் லேட்டாக இருந்துருச்சிங்கன்னா நம்ம துண்டு ஈரமாக இருக்கும், நம்ம பெட்ஷீட் அவன் போத்தி இருப்பான். சில நாளைக்கு ப்ரெஸ்ஸு ஈரமாக இருக்கும், டூத் ப்ரெஷ். என்ன காரணம்? அவன் ப்ரெஷ்ஷை தேடுவான், கிடைக்கலன்னு என்ன பண்ணிட்டு போயிடுவான். வேலைக்கு நாம் ஒவ்வொரு தடவையும் ப்ரெஷ் வாங்க முடியுமா? டேப் பண்ணிக்கு என்ன பண்ணுறது? நமக்கு நோய் அந்த பிரச்சனை இல்லை, அதனால பண்ணணும். ஆனால் இவங்களாம் என்ன பண்ண மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. என்னைக்கு திங்கக்கிழமை சனி ஞாயிறு லீவில் ஹாஸ்டல் போனோம்னா வீட்டில் என்ன பண்ணி கொடுப்பாங்க? ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. இப்போ மாதிரி பாக்கெட்டெல்லாம் இல்லை. மத்தியானம் வந்து பார்த்தா நமக்கு முன்னாலே வந்து சாப்பிட்ருக்கோம். இவ்வளவு இருக்கும். ஆனால் அவன் எப்படி சாப்பிட்டான்னு நினைச்சோம்னா அதை என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. எப்படி சாப்பிட்டுருவா, எடுத்து இப்படி போட்டிருப்பா, அது கீழே விழுந்துருக்கும். நாம் அதையும் சாப்பிட்டுக்கிட்டோம், ஏன்னா நமக்கு அது இல்லை. இது டேஞ்சர் தான் அப்படின்ட்டு நீங்கள் இந்த பயிற்சி பண்ணுங்க. ஒரு வாரம் கழிச்சு ஃபோன் பண்ணேன். இப்போ எப்படி முதல்ல இருந்ததுக்கு இப்போ பரவாயில்ல, வெரி குட். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அப்படியே தான் இருக்குதுங்க. சரி, இவங்களை எப்படி விட்டா பக்கத்தில் கோயில் இருக்காரு, கோயம்புத்தூர்காரங்க, ஈச்சனாரி ஏரியா கோயில் இருக்கு, அங்கே பிரபலமான ஒரு கோயில் இருக்கு, அங்கே போங்கன்னு. அங்கே வந்து எவ்ரி ஈவினிங் ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, சுண்டலோ அதோ ஒன்று. அப்போ ஈவினிங் போயிருக்காங்க. நான் போகும்போது சொல்லிட்டா தட்டன் டம்ளரோடு போயிடாது, சும்மா போங்க, தொன்னையில் கொடுத்து தொன்னையில் சாப்பிடு, கையில் கொடுத்தா கையில் கொடு. அங்கே வந்து அந்த அன்னைக்கு சுண்டல் கையில் கொடுத்துருக்காங்க, வாங்கி என்ன பண்ணிட்டாங்க, கையிலையும் வாங்கிட்டாங்க, சாப்பிட்டாங்க. சாப்பிட்ருப்பாங்களாட்டு. ஏன்னா அப்புறம் தான் நான் கேட்டேன், இப்போ எப்படி இருக்குன்னு. அடுத்த கோயில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. என்ன அர்த்தம்? இதனால் என்ன புரிய வருதுன்னா, உடல் நோயை குணப்படுத்த நேராது, டைம் எடுக்கும், மாத்திரை இல்லை. ஆனால் மனநோயை சம்பந்தப்பட்டவர் நினைத்தால் அடுத்த நிமிஷம் வரும். ஆஸ்திரேலியாவிலேருந்து சாரான்னு ஒரு பொண்ணு ஆலியார் வந்து கேட்டுக்கிட்டே நிற்கும், நான் வர்ற டைம் தெரியும், வந்து சொல்லு, என்ன நாடு சார் இது, எங்கே வேணாலும் எச்சை துப்புறான், எங்கே வேணாலும் செருப்பு போடுறான். பஸ்ஸில் அந்த பொண்ணு சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பக்கத்தில் நிற்கிறாங்க, சத்தம் போட்டு பேசுகிறாங்க. கரெக்டுங்களா இல்லையா? எப்போ சத்தம் போட்டு பேசுவோம்? சண்டை வந்துட்டு என்ன பண்ணுறோம்? இங்கே தான் நிற்கிறோம், ஏன் சண்டை வரும்போது அவ்வளோ சத்தமாக பேசுகிறோம்? மெதுவாக கூட சண்டை போடலாமில்ல. சண்டை வரும்போது மனங்கள் விலகி போயிடும். மனங்கள் விலகி போகும்போது நமக்கு என்ன ஆகுன்னா, அவங்க பக்கத்தில் தான் நிற்கிறாரு, மனங்கள் விளையும் போது என்ன ஆகுது, நம்ம மனசு என்ன சொல்லுன்னா, அது தூரத்தில் இருக்கிற சத்தம் போட்டு என்ன பண்ணு, பேசு. நான் சொன்னேன் அந்த பிள்ளைகிட்ட, எதுக்காக இங்கே வந்தேன்? 1 மாதம் மன அமைதிக்காக வந்தேன். இந்தியாவை இந்தியா மாதிரி ஏற்றுக்கிட்டீங்கன்னா அமைதியாக இருக்கலாம். நீ இப்படி குறை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து போகும்போது என்ன ஆயிடுவேன், ஓசிடி நோயாளி ஆயிடுவேன். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டமைப்பில் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நினைக்கக்கூடாது. நம்மளதான் தான் சொல்கிறோம். ஏன் வந்து நிறைய சஃபர் ஆகுறாங்கன்னா, பெண்கள் ஆண்கள் சண்டை ஏன் வருதுன்னா, வாழ்ந்த இடங்களில் மாற்றங்கள் இருக்குல்ல. நீங்கள் 8 மணி 9 மணிக்கு தூங்கலாம், ஒரு 10 மணிக்கு எந்திரிக்கிறாளா இருந்தால், கல்யாணம் பண்ணால் என்ன ஆகுது, 2 சேர்ந்ததுன்னா 10 மணி வரைக்கும் 2 தூங்கிட்டு இருந்தால் பிரச்சனை இல்லை. ஒன்று 6 மணிக்கே எந்திரிக்க சொல்கிறாங்க லேடிஸ். இதில் தான் என்ன ஆகுது, ஆரம்பத்தில் 6:05ன்னு சொல்கிறாங்க. இப்போலாம் கோலம் போடுறது குறைஞ்சிருச்சு இல்லைங்களா? சாமிஜி எப்படி பண்ணியிருக்காரு பாரு. நான் கூட இப்போ தினம் போட்டுக்கிட்டு இருக்கிறேன், சாமி இந்த ஏஐயில் போட்டிருக்கிறேன். இது வரைக்கும் அம்மா வந்து சாமிஜி கூட பக்கத்தில் தான் பார்த்துருப்பீங்க. இப்போ சாமிஜி அம்மா கோலம் போடுறாங்க, சாமிஜி உட்கார்ற மாதிரி இப்போ ஏஐயில் அமைச்சு மார்கழி மாதத்துக்காக போட்டுக்கிட்டு இருக்கிறேன். அவர் பாருங்க எவ்வளோ ரசனையும் அறிவும் உள்ள. இப்போல்லாம் கோலத்தை போட்டால் இதுக்காக நேரம் இருந்த காய்ச்சலுக்கு இது வந்துட போதுன்னு மிரட்டுறாங்க. அந்த அம்மா கோலம் போட்டோடனே சாமிஜி ஒரு கவிதை எழுதி கொடுப்பாங்க. அதை பார்த்து அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, எழுதுவாங்க. இந்த 2 லைன்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் கொஞ்சம் பெருசு. மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்துன்னு ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் வந்து முழுக்க மகரிஷி அவர்கள் அம்மா கிட்ட எழுதி சொல்லி எழுதின கவி. ஒரு 4 பேராவது படிப்பானு இல்லையா? அதுக்காக. ஒவ்வொரு இடத்துல அவர் பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கார். உடலுக்கு மட்டும் கொடுக்கல, உடல் உயிர் மனதை கொடுத்துருக்கார் என்று கூறி
நான் என்னைக்கே இப்படி தான் முடிப்பேன். ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகேன்னு இருக்கலாமா? நான் நல்லா இருக்கிறேன், நீ எல்லாம் நல்லா ஆளேன்னு சொல்லக்கூடாது. ஆமாம். இல்லை, அதாவது அறுக்கும்போது மனசுல ஒரு பாட்டு வரணும் இல்லை? ஹார்ட் வருது, எல்லாமே வருது. எது வரல? இப்போ நீங்கள் ஸ்கூலில் படித்த போது மனசுன்னு ஏதாவது இப்படி போட்டு காமிச்சாங்களா? இல்லை, அது எண்ணங்களின் தொகுப்பு. எண்ணம் தான். ஒரு எண்ணத்தை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா கருமையும் போகும், அரைகுறையாக வச்சுருந்தா நடுமனதில் நிற்கும். டிவியெல்லாம் பார்க்குறீங்க, சீரியல் பார்க்குறீங்கன்னா எந்த மனசில் வைக்கணும்? மேல் மனசில் வைக்கணும். உடனே படுத்துடணும், தூங்கிடணும். அதை விட்டுட்டு அந்த கேரக்டராக நினச்சிங்கன்னு வச்சுங்களேன். டிவி பார்க்குற ஒரு குரூப் என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்லுங்கள், 3 நாடகத்தில் விஷம் வச்சுட்டு இருக்காங்க, 2 நாடகத்தில் மாமியார் சாப்பிடவே மாட்டேங்குது, ஒரு நாடகத்தில் மருமக சாப்பிடாமையே இருக்குது, எப்போ முடியும்னு கேட்டாங்க. சாப்பிடும்போது முடியும். எப்போ சாப்பிடுவாங்க? இன்னும் 5 வருஷம் ஆகும். தென்றல்னு ஒரு நாடகம் அநியாயத்துக்கு பண்ணாங்க. தென்றல் நாடகத்தில் மொத நாளே என்ன காமிச்சாங்கன்னா, அந்த புள்ள ஃபர்ஸ்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்குது. அந்த நாடகம் 5.5 வருஷம் ஓடிச்சு. அந்த புள்ள செகண்ட் இயர் இன்ஜினியரிங் படிக்குது. எம்இன்னு சொல்லியிருந்தா கூட நான் என்ன பண்ணியிருப்பேன், ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி சந்தோஷப்பட்டு, பரவாயில்ல கரெக்டாக நாடகத்தை லாஜிக்காக கொண்டு. நாடகம் 5.5 வருஷம் ஓடுது, ஆனால் அது படித்தது செகண்ட் இயர்லேயே படிக்கும். அதனால் சீரியல் எங்கே வைக்கணுங்க? சீரியலில் ஃபோனில் பார்க்குறதுலாம் மேல் மனதிலையோ, நமக்கு சில விஷயங்கள் லேர்ன் பண்ணணும். இந்த சமையல் மாதிரி அல்லது இந்த ஆற்றெல்லாம் கற்றுக்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயங்கள் நடுமனதிலிருந்து அப்புறம் எங்கே கொண்டு போகணும்? நல்லதை தான் ஆழ்மனது. அதனால் ஐ ஆம் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே அப்படி சொல்ல வேண்டாம். நான் நல்லா இருக்கேன், நீ எல்லாம் நல்லாலேன்னு சொல்ல வேண்டாம். ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் ஓகே. நான் நல்லா இல்லை, நீ எல்லாம் எவ்வளோ நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஐ ஆம் நாட் ஓகே, யூ ஆர் நாட் ஓகே. நான் நல்லா இல்லை, நீ மட்டும் நல்லாவா இருக்க போற? இது சாபம். மனவளக்கலை மகிழ்ச்சி அப்படி உருவாக்கல. ஐ ஆம் ஓகே, தனி மனித அமைதி. யூ ஆர் ஓகே, குடும்ப சமுதாய அமைதி. ஆல் ஆர் ஓகே. கடைசி அப்படி இப்போ எல்லா இடத்துலையும் இப்படி சொல்லித்தான் முடிக்கிறேன். மகரிஷியினுடைய ஊர் பேரும் அவர் பயிற்சி கொடுத்த ஊரும் அவருக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. அவருடைய ஊர் பேர் என்னங்க? 3 பிரிங்க. கூடு, வான், சேரி. கூடுனா உடம்பு, வான்னா இறைநிலை, அங்கே போய் சேர்ந்துக்கணும். கூடு, வான், சேரி. ஆனால் பயிற்சி கொடுத்த ஊர் பேர் என்ன? ஆள் யாருன்னு வச்சுங்க. நான் யார்? நான் யார் என்று தெரிந்தால் இந்த உடல் அந்த வானை போய் என்ன ஆகுங்க, சேரும்னு அவர் ஊர் பேருமே, பயிற்சி கொடுத்த ஊர் பேருமே சொல்கிற பெருமையை அவர், இது கோ இன்சிடென்ட், அது இயல்பாக அமைந்தது. அப்படி ஒரு நல்ல பயிற்சி கொடுத்துருக்கிறார். அவருக்கு இந்த பேச்சே பிடிக்காது. இப்போலாம் அப்படி இருந்திருந்தானே இதெல்லாம் வேண்டான்ட்டுருவார். எல்லாம் பயிற்சி கொடுங்க பாரு, இல்லை காய் ஹெல்ப் நடத்துங்க, ஏதோ ஒன்று நடத்துங்க. பயிற்சி தான் முக்கியம் இல்லைங்களா? அதனால் நம்ம தொடர்ந்து பயிற்சி செய்வோம். ஒரு சில நாள் இருக்கும். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார் போன வருஷம், நான் தினம் பயிற்சி பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா கொடுனாரு. 2 காலண்டர் வாங்கிக்கினேன். 2 காலண்டர் வாங்கிக்க, சாமிஜி போட்ட காலண்டர். ஒன்றில் தினம் டேட்டு வந்தால் கழிச்சு 6ஆம் தேதின்னு சொல்கிறீங்க, நாளைக்கு கழிச்சா 7 இப்படி ஒன்று வச்சுக்க. பக்கத்தில் ஒரு காலண்டர் வச்சுக்க. எக்ஸசைஸு, காயகல்பம், தவம் பண்ணினா சீட் என்ன பண்ண வேண்டாம், கிழிக்க வேண்டாம். ஏன்னா குற்றம் உறுத்தும் இல்லை. அப்புறம் அவரை இந்த 1ஆம் தேதி பார்த்தேன். இப்போ கேலண்டர் எங்கே இருக்குன்னு, 2027 இருக்குன்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் செய்யலின்னா 5 சீட்டை கிளிக்க சொல்லியிருக்கேன். செய்யலின்னா என்ன பண்ணணும்? 5 சீட். இப்போ நம்ம செஞ்சுட்டு இருக்கிறதுனால நமக்கு இப்போ 6 இருக்குல்ல. இப்போ அவருக்கு என்ன இருக்கும்? 30, 1 மாதம் முடிஞ்சிருக்குமா இல்லையா? தினம் 5னா 6, 5, 30, 1 மாதம் போயிடுச்சு. இப்படி ஒரு கணக்கு போட்டிங்கன்னா வாழ்நாளே என்ன ஆகி போயிடும், குறைஞ்சனால முடிந்த அளவுக்கு தினமும் செய்யுங்க. ஒரு சில நாள் முடியாது, அது பரவாயில்ல. தினமும் செஞ்சோம்னா தான் அதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். முழு பலனை நாம் பார்க்குறோம். எவ்வளோ விஷயங்கள் அதில். இப்போ நம்ம வந்து இத்தனை நாள் பதிவு பண்ணாமல் இருந்தோம், ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருந்தோம். இப்போ ஆய்வு கூட பிப்ரவரி மாதம் சப்மிட் பண்ணுறோம். டெலிமர் நான் 10 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். டெலிமரஸ் அப்படிங்கிறது நம்முடைய உடற்பயிற்சியிலும் காயகல்பத்தினால தான் வளருது. அந்த நம்ம ஜீன் பார்க்குறீங்களா? இப்படி ஜீன் இப்படி போகுதில்லை, அதில் கொப்பி மாதிரி இருக்கும், பார்த்துருக்கீங்க? கொப்பியாக தான் இருக்கும். ஒன்றுலேருந்து மஞ்சள் கலரில் இருக்கும், அதுதான் டெலமர். அது காயகல்பமும் உடற்பயிற்சி செய்யும் போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்குதுன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாங்க இத்தாலி பல்கலைக்கழகம். இப்போ அதில் இன்னும் கொஞ்சம் நம்ம ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி வர்ற பிப்ரவரி மாதம் 26, 27, 28 3 நாள் ஆலியாரில் வந்து பேப்பர் ப்ரெசன்டேஷன்.
என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்குறோங்க? இது வரைக்கும் சும்மா அப்படி கூகுளில் போயிட்டு இருந்தோம். இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா ஆராய்ச்சிக்குள்ளே போயிட்டோம். ஆராய்ச்சிக்குள்ளே போனால் தான் இந்த மனவளக்கலை என்ன ஆகும், என்றையும் நிலைத்து இருக்கும், உலகம் முழுவதும் செல்லுங்கிறதுனால மகரிஷி நம்மளை அப்படி தான் வழி நடத்துகிறார். அதனால் நீங்கள் தொடர்ந்து பயிற்சி செய்து நீங்கள் அனைவரும் நலவாழ்வு பெற வேண்டும் என்று கூறி 6 நாள் ஆனாலும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நிறைவு செய்கிறேன். வாழ்கிறோம்.